வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். உன் வழியில் செல்லும் பொழுது உயர்வு அடைகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன், உயர்வு பெறுகிறேன், நான் நிறைவு அடைகிறேன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. ஆசான் அருள் தந்தை பொற்பாதங்களை வணங்கி உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அத்தனை அன்புள்ளங்களையும் வணங்கி ஆடியார் ஐடி நிறுவனத்தில் தொண்டாற்றி கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் கூறி வணங்கி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அம்மையாரையும் வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக நாம சிந்திக்க இருக்கும் தலைப்பு மனதை திறக்கும் எளிய சாவி. மனதை நாம ஏன் திறக்கணும்? முதல்ல அதை திறக்கிறதுக்கு என்ன சாவி இருக்கு? மனதை திறங்கள், மனதை திறப்பதே அமைதிக்கு வழி என்கிறார் ஆசான் அருள் தந்தை அவர்கள். மனதை திறங்கள், மனதை திறப்பதே அமைதிக்கு வழி. இந்த உலகத்துல எத்தனாயிரம் கோடி மக்கள் தோன்றுட்டாங்க. எல்லார்கிட்டையும் போய் 3/4 பேர்கிட்ட போய் எல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம யாரையாவது விசாரிச்சோம்னா எங்கப்பா அப்படின்னு புலம்புறவங்க தான் அதிகமா இருக்கே தவிர நான் அமைதியா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன்னு சொல்றவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம் நாம. அமைதி எங்க போச்சு? அப்ப அவங்க அமைதியா இல்லாததுக்கு யாருதான் காரணம்? அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட அமைதி கெட்டு போனதுக்கும் அவங்க நிறைவில்லாம இருப்பதுக்கும் யார் காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா யாரெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான காரணம் என்னன்னா அது அவங்களதான் இருக்கும்ன்றத மட்டும் அவங்க அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் லாக் பண்ணிருக்கு. அந்த மனம் லாக் பண்ணிருக்கு. அதை திறந்து விரிக்க வைத்தால்தான் தான் யாரு என்பதை அறியும் போது, இந்த மனதின் பொக்கிஷத்தை பத்தி அறியும் போதுதான் நம்மளுடைய அமைதி நம்ம கிட்டதான் இருக்கு, அது வேற எங்கேயுமே இல்லை. அந்த அமைதியை வேற யாரும் தேடி தர மாட்டாங்க, அது நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்றத நம்ம தெரியும். அப்பதான் நம்ம அறிவோம். மனக்கதவை திறந்து அந்த அலையை குறைத்து நிலையாக்குங்கள் என்கிறார் விவேகானந்தர். எதுக்காக? அப்பதான் நாம அமைதியா இருக்க முடியும், அப்பதான் ஆனந்தமா இருக்க முடியும். அன்பின் எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அங்கதான் வீரியம் நிறைந்ததாக, விவேகம் நிறைந்த உள்ள ஒரு மனமாகவும், வீரியம் நிறைந்த ஒரு மனமாகவும், எண்ணத்தில் உயர்ந்த ஒரு தூய்மையான மனமும் அங்கதான் விளையும், அங்கதான் அமைதி பிறக்கும். அதனால்தான் மனதை விரித்து அலையை நிலையாக்குங்கள் அப்படிங்கிறாரு விவேகானந்தர். சரி, அந்த மனதை நான் இப்ப திறக்கணும். அதை திறக்கிறதுக்கு எதுதான், எந்த சாவி இருக்கு அப்படின்னா ஆசான் அருள் தந்தை வழங்கிய மனவளக்கலை என்ற பயிற்சி தான் அந்த சாவி. சாமி அந்த மனவளக்கலை நம்மளுக்கு கொடுத்திருக்க பயிற்சிக்கு பேரே மனம் சார்ந்த விஷயங்கள் தான் இங்க நிறைய கொடுத்திருப்பார். மனவளக்கலை பயிற்சி முறைகளை யாரு முறையாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மனம் விரிந்து விவேகத்துடன் வீரியத்துடன் எண்ணத்தில் உயர்ந்ததுடன் செயல்படுவது உறுதி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மனம் ஒரு அடையாளத்துக்குள்ள சிக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனம் குறுகி இருக்கிறது. எங்கெல்லாம் மனம் கதவை திறக்காம இருக்கிற மனத்துக்கு பேரு குறுகிய மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறுகிய மனம் ஒரு அடையாளத்துக்குள்ள உட்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடையாளத்துக்குள்ள உட்பட்டு இருக்கிற அந்த மனம் என் குடும்பம், தான், என் குடும்பம், என் தேசம் அப்படின்னுட்டு ஒரு குறுகிய என் நாடு, என் தேசம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அது இருக்கும்.
அதுக்கு ஒரு அடையாளம், அதுங்க அந்த அடையாளத்துக்கு அப்பால இருக்கிறவங்களெல்லாம் அது எதிரியாதான் பார்க்கும். என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்த ஜெனரேஷனுக்காகவும் தனக்காகவுமே குறுக்கிற அந்த குறுகிய மனம் கடும்பற்றில் சிக்கி அதற்காக எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடிய ஒரு வீரியம் குறைந்த மனமாக அது செயல்படும். அடையாளத்துக்குள்ள சிக்கி இருக்கிற மனம். இதே என் நாடு, என் நாட்டு பற்று ஒண்ணு இருக்கும். கொஞ்சம் விருந்த மனமா தான். இன்னும் குறுகிய மனம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியை தவறியா தன்னை தவறி எதையும் நினைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்ச மனம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, தன் நாடு, தன் மக்கள், தன் தேசம். அது கூட பாத்தீங்கன்னாக்கா அது அந்த மனம் விரிய 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 மனதுக்கு ரெண்டு தன்மை உண்டு. அணு அளவுக்கு சுருங்கவும் செய்யும், அகண்டாகார அளவுக்கு விரியவும் செய்யும். விரிய 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 விரியதான் தனக்கு அடையாளம் என்பதே எதுவும் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் ஒரே உயிர்தான் என்று பார்க்கக்கூடிய, எவ்வுயிருக்கும் துன்பம் இழைக்க கூடாதுன்ற ஒரு வீரியம், விரிந்த வீரியம் உள்ள மனமாகவும் விரிந்த மனமாகவும் அன்பும் கருணை உள்ள மனமாகவும் அது அந்த மனம் தான் செயல்படும். அடையாளத்துக்கு உட்பட்ட மனம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறுகுணத்துல சிக்கி இருக்கும். இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்ப ரஷ்யால எல்லாம் உக்ரைன்ல எல்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, போர் நடந்துகிட்டு இருக்கு. இது அடையாளத்துக்குள்ள சிக்கி கொண்ட மனம் எப்படின்னு பாக்குறது. ஒண்ணு என் குடும்பம், என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி மட்டுமே நினைக்கிற மனம், இல்ல கொஞ்சம் மனம் விரிஞ்சிருக்கும் என் நாடு, என் மக்கள், என் தேசம் இருக்கிற ஒரு டைப்பு. அப்படி இருக்கிறவங்க பார்த்தா இப்ப அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பதட்டம் இருக்கா மனசுல? மக்களிடம், மனிதர்களிடம் ஒரு பதட்டம் இருக்கா? நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிக்க ஒரு இதே இல்லையே நம்மளுக்குள்ள. அதே ஒரு நாள் நியூஸ்ல பாக்குறோம். நியூஸ்ல பார்க்கும்போது அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி பாத்தீங்கன்னாக்கா அங்க வெடிகுண்டு வெடிக்குது. தன் உயிரை தன் குடும்பத்தை காப்பாத்துக்க அந்த ஒரு தாய் தன் குழந்தைய பதறி அடிச்சு அந்த உயிரை காப்பாத்துக்காக தன் நெஞ்சுக்குள்ள அணைச்சாப்ப. உண்மையாவே அந்த நியூஸ பார்க்கும்போது நம்ம நெஞ்சே பதறிச்சு. நம்ம கொஞ்சம் கூட பயம் இல்ல, நம்ம மனசுல கொஞ்சம் கூட நேயம் இல்லாம நம்ம இங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோமே, அங்க இத்தனை உயிர் பதைக்குதேன்னு என்ற ஒரு உணர்வு இது வரைக்கும் தோணல. கொஞ்சம் நினைச்சு பாருங்களா. நான் அப்பப்ப ஆசான் அருள் தந்தை அவர்களை நினைப்பது உண்டு. சென்னை கூடுவாஞ்சேரியில பிறந்த அவரு என்னுடைய ஏரியா கூடுவாஞ்சேரி மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும், என்னோட தமிழ்நாடு நல்லா இருக்கணும், என் தேசம், என் இந்திய தேசம் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கும். அது அப்போ எவ்வளவு விரிந்த மனம், அந்த மனம் எப்படி திறந்திருக்கு பாருங்க. அந்த மனம் எவ்வளவு வீரியம் நிறைந்ததாகவும் விவேகம் உள்ளதாகவும் எண்ணத்தில் உயர்ந்ததாகவும் இருக்குன்னா அவர் மனம் அந்த அளவுக்கு விரிந்திருக்கு. அவர் மனக்கதவு அந்த அளவுக்கு அணுவில் சுருங்கி அகண்டாகிற அளவுக்கு விரிந்து இருக்க போய்தான் அவருக்கு இவ்வளவு உயர்ந்த மனம். அந்த உயர்ந்த மனதில் தான் அவருக்கு அவ்வளவு அமைதி. அந்த அமைதிக்குள்ள இருக்க வச்சுதான் அவருக்கு அகண்டாகார அளவுக்கு மனம் விரிந்து இவ்வளவு தத்துவங்களையும் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழும் என்ற அந்த பெரிய மனம் அங்கதான் அவருக்கு தோணுச்சு. நமக்கு ஏன் தோணுன்னா நம்ம மனம் இருக்கிறதுனாலதான். அப்ப அங்க என்ன தோன்றுதுன்னு பார்க்கும்போது இந்த மனம் ஒரு அடையாளத்துக்குள்ள சிக்கி இருக்கிற வரைக்கும் இது குறுகிய மனமாக தான் செயல்படும். இது ஒரு அடையாளத்துக்கு அப்பால் இருந்தால் மனம் விரிந்து எவ்வுயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு உயிராக அங்கு மட்டும்தான் அமைதி இருக்கும். அந்த மனம்தான் அமைதியுடன் செயல்படும் அப்படிங்கிற ஆசனம். அப்போ நாம நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும்னா அது யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்டதான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டதான் இருக்கு. இந்த மனம் எந்த அளவுக்கு விரிந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு நீங்க எந்த அளவுக்கு நினைக்க வைக்கிறோமோ அங்க மனம் விரிய 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 என் மனம் அணுவில் சுரிய அகண்டாகார அளவுக்கு விரிய விரிய என் மனம் விரியும் போது என் எண்ணத்தில் நான் உயரும் பொழுது எனக்குள்ள ஒரு அமைதி பிறக்கிறது. மனவளக்கலைக்குள்ள நம்ம வந்த பிறகுதான் நமக்குள்ள ஒரு அமைதி பிறந்திருக்கும். எல்லாம் ஒரு விவேகம் உள்ளதாகவும் வீரியம் உள்ளதாகவும் எண்ணத்தில் உயர்ந்ததாகவும். எப்படின்னா மனவளக்கலை நமக்கு கொடுத்த பயிற்சியில் நம் மனம் விரிந்து இருக்கிறது. ஏன்னா நேயத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனம் விரிந்து காட்டுது. நான் கூட மனவளக்கலைக்கு வரப்போதான் ஐயோ அந்த நாட்டுல இவ்வளவு சண்டை நடக்குது, நாம இங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குமேன்ற நேயம் எனக்குள்ள எப்ப தோன்றுச்சு? அதுக்கு முன்னாடி தோன்றலையே.
மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு ஆசான் அருள் தந்தை கொடுத்த பயிற்சி முறைகள் ஒரு ஒரு மனிதர்கிட்டயும் இருக்கிற அந்த நேயத்தை விரிக்க வைக்கிறது. மனித நேயத்தை விரிப்பவன் தான் மனிதன். இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் விலங்கினம் உள்ளவன் தான் இருக்கும். நினைச்சு பாருங்க. நேயத்தை வளர்க்கும் பக்குவம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வேற எந்த ஒரு உயிர்களுக்கும் கிடையாது. இப்போ ஒரு மரத்துக்கு கூட மனம் இருக்கு, அது எல்லா விலங்குகளுக்கும் கூட இருக்கு. ஆனா அது மனதை விரித்து நேயத்தை வளர்க்கக்கூடிய பக்குவம் அதுக்கு கிடையாது. இப்போ ஒரு பெரிய வாழை மர தோட்டம் வச்சிருக்கிறோம் நம்ம. நிறைய ஒரு விவசாயி வந்து நிறைய கடன் வாங்கி ஒரு வாழை மரத்தோப்பை அவர் வச்சுட்டாரு. திடீர்னு நல்லா காத்தடிக்குது. நல்லா காற்று அடிக்கும் போது எல்லா மரமும் சாஞ்சிருச்சு. அதுல தப்பி பிழைச்சது ஒரே ஒரு வாழை மரம். அந்த வாழை மரம் நினைக்குது, ஐயோ இந்த விவசாயி எவ்வளவு நஷ்டத்தையும் எப்படி ஈடு கட்டுவான், இந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்கு நாம ஒரு தோப்பா ஆக முடியுமா, நம்ம ஒரு தோப்பாக்கி அவருடைய நஷ்டத்தை நாம ஈடு கட்டலாமான்ட்டுன்னு அது நேயத்தை வளர்ந்து அவனுக்கு உதவ முடியுமா? முடியாது. மற்ற உயிரினங்கள் அந்த மாதிரி உதவ முடியுமா? முடியாது. மனிதனால் மட்டும்தான் நேயத்தை வளர்க்கும். அப்படி ஒரு மனப்பக்குவம் அடைந்தவன் தான் மனிதன். நேயத்தை வளர்ப்பவனே மனிதன். இருங்க, இந்த நேயம் எல்லாருக்குள்ளயும் எவ்வளவு தூரம் எல்லாம் விரிந்து இருக்கிறது இந்த மனம் என்பதை அப்ப நாம தான் அறியும். அப்ப ஏன் அங்க நிறைவு இல்லை, அமைதி இல்லை அப்படின்னாக்கா, நாம் நேயத்தை எந்த அளவுக்கு நம் மனம் விரிந்து இருக்குது என்பதை பொறுத்துதான் நம்மளுடைய அமைதி அங்க அடங்கியிருக்கு. அண்மை காலத்துல வரைக்கும் இந்த நேயம் விரிந்து நம் வாழ்ந்த இந்த நூற்றாண்டிலேயே ஒரு பெரிய சாதனை, மனவளக்கலை என்ற ஒரு பெரிய சாதனை மார்க்கத்தை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு மனிதரிடத்தையும் உள்ள மனதை அறிய வைத்து நேயத்தை வளர்த்த பெருமை, அதுவும் இந்த கலியுகத்தில் இருக்கிற மனித குலத்தில் நேயத்தை வளர்த்த பெருமை ஆசான் அருள் தந்தைக்கு தான் சேரும். ஆசான் அருள் தந்தை இது ஒண்ணுதான் கேட்கிறார் நம்ம கிட்ட. அவர் சொல்றார், இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். வந்த இடத்துல உங்களுக்கு எதுக்கு முக சுருக்கம் அப்படின்னு கேட்கிறார். சுற்றுலா பயணிப்பா, நாம ரிட்டன் டிக்கெட்டோட வந்திருக்கிறோம், என்னைக்கா இருந்தாலும் போறது நிச்சயம், என்னைக்கா இருந்தாலும் போறது நிச்சயம். இது இல்லைன்னு யாருன்னா ஆணித்தரமா அடிச்சு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியவே முடியாது. இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிப்பா நாம. வந்த இடத்துல முகம் சுழுப்பி எதுக்கு உனக்கு? வந்தமா, வாழ்ந்தியா சந்தோஷமா, உன்னால முடிஞ்சதை 4 பேருக்கு செஞ்சியா? அப்படி செய்யும் போது மனதார வாழ்த்துறாங்க பாருங்க எல்லாரும். அதுதானே அந்த உயர்ப்புகள். அந்த உயர்ப்புகளை பெற்றியா? நல்பதிவுகளை சம்பாதிச்சியா? உன்னுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல பதிவை கொடுத்தியா? அடுத்த தலைமுறைக்கு இந்த சமுதாயமே ஒரு நல்ல குடிமக்களா வளரணும்னா ஒரு தனி பெற்றோர்கள் அந்த அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல குழந்தையாக சமுதாயத்துக்கு வரணும்னா அவங்க அந்த பதிவை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்ப நீ வந்தியா, வாழ்ந்தியா, நல்லா சந்தோஷமா இருந்துட்டே போய்கிட்டே இரு. போகதானே போற, போகும்போது எதையும் கொண்டு போறது இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த இவ்வளவு மனசு இருக்கும்? எதுக்கு இந்த கடும் பற்று எல்லாருக்குள்ளயும்? இமயமலைக்காக எவ்வளோ பேர் சண்டை போட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் சண்டை போட்டா எவ்வளோ ராஜாங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க. ஆனா இமயமலை அங்கேயேதான் இருக்கு. ராஜாங்கள் இருக்காங்களா? போகும்போது யாரு எண்ணத்தை கொண்டுட்டு போறாங்கன்றது இமயமலை அங்கதான் இருக்கு. ராஜாக்கள் இருக்கிறாங்களா? எங்கெங்கயோ இருக்கிற ராஜாக்களும் இமயமொழியும் நாம ஏங்க நினைக்கணும்? நாம எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கிறோம், நம்மளுக்கும் எவ்வளவு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இறைவன் நம்மளுக்கும் தான் எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. நாம போகும்போது எண்ணத்தை கொண்டு போக போறோம் இல்லையா? அப்போ இந்த மனித நேயத்தை நாம் வளர்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதை பத்தி கொஞ்சம் நீங்க அறிஞ்சிக்கணுங்கிறாரு சாமி. இந்த மனதை பத்தி கொஞ்சமாவது நீங்க அறிஞ்சிக்கணும். இந்த உலகத்துல வாழ வந்துட்டோம், வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் இந்த உலகில் வந்ததில்லை. ஆனா பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை கொண்டு வாழ வேண்டிய உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ வேண்டிய உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும். நல்லா நினைச்சு பாருங்க, வாழ வேண்டிய உரிமை எல்லாருக்கும் இருக்கு. வாழ்வோருக்கு சாதகமா, நாம மட்டும் இல்ல, வாழ்வோருக்கு சாதகமாய்.
எல்லா உயிர்களுக்குள்ள எந்த அளவுக்கு இனிமையாக இணக்கமாக இன்முகத்தோட எல்லார்கிட்டையும் நம்ம பழகி ஒற்றும் உதவியும் வாழுகிற எல்லாருக்கும் தான் இங்க வாடுறதுக்கு உரிமை உள்ளவங்க. மற்றவங்க அப்படி மத்தபடி மனவிரிவில்லாம இப்படி வாழ முடியாதவங்க எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள். வாழ்வதற்கு எல்லாருக்கும் உரிமை, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் சாமி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அந்த ஒரு லைன்ல எவ்வளவு பெரிய, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும். நல்லா நினைச்சு பாருங்க. இந்த மனதை பற்றி நாம கொஞ்சம் அறியணும்னா, இந்த மனதுக்கு 2 தன்மை உண்டு. எல்லா உயிர்களுக்குமே ஒரு 2 தன்மை இருக்கு. ஒன்று இயக்கப்படுகிற பருவுடல், அதை இயக்குகின்ற மனம். இந்த 2 தன்மை எல்லா உயிர்களுக்குமே இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க டிவி பெட்டியை நம்ம பார்த்துக்கோம். அது இயக்கப்படுகிற தொட்டு உணரக்கூடிய ஒரு பருவுடல். ஆனா அதை இயக்குவது தொட்டு உணராத ஒரு அலை இயக்கம். அப்ப இயக்கப்படுகிற இந்த பருவுடலை இயக்குவது தொட்டு உணராத ஒரு அலை. அந்த அலைதான் மனம் என்பதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தவர் ஆசான் அருள் தந்தை அவர்கள். இப்படி ஒரு அலை இயக்கம் பத்தி விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தவர் நம் ஆசான் அருள் தந்தை, நம்மளுடைய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தான். சயின்டிபிக்கா எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த அலைக்கு என்று ஒரு ஃப்ரீக்குவன்சி அலை இருக்குப்பா, ஒரு அதிர்வெண் இருக்குது. அந்த அதிர்வெண் எப்பெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதிர்வெண் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்பின் அடிப்படையில அந்த அதிர்வெண் செயல்படும் பொழுது அமைதியா செயல்படுது. ஆணவத்தின் அடிப்படையில அந்த அதிர்வெண் செயல்படும் பொழுது ஃப்ரீக்குவன்சி உயருது. அப்போ உயர்ந்த அந்த ஃப்ரீக்குவன்சி உயர்ந்த இடத்துல உணர்ச்சி வசம் அதிகமாக இருக்கும்போது உன்னிடம் நேயம் வளராது, அமைதி என்பது அங்கு இருக்காது. அலைவரிசைக்கு ஒரு அதிர்வெண் இருக்குது என்பதையும், அந்த அதிர்வெண் எப்ப அமைதியா இருக்குது, உன் மனம் எப்ப அமைதியா மனித நேயத்துடன் விளங்குது, எப்ப அது மிருகமா மாறுதுன்னா, அந்த அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சி குறையும் பொழுது நீ நேயத்துடன் இருக்கிறாங்க. அந்த அதிர்வெண் அதிகமாகும் போது உணர்ச்சி வசத்துல இருக்கும் போது மிருகமா மாறிடுற அப்படிங்கிறாரு. அந்த அதிர்வெண் அமைதியாக ஃப்ரீக்குவன்சி குறைய அது ஆல்பா ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நீ மனித நேயத்துடன் விளக்குற. அது ஈட்டாதீதான். அப்படி போகும்பொழுது உணர்ச்சி உள்ள நிலையில அது மாறும்பொழுது மிருகத்தன்மையாக இருக்கிற. நம்முடைய மன அழற்சி உள்ள அதிர்வெண்ண நீ குறைந்த நிலையிலேயே வைக்கும் பொழுது, அப்ப அது அமைதி நிலையில இழக்கும் போது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒருத்தரை வாழ்த்தும் போது, ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது, ஒருத்தருக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுதுலாம் நம்ம மனம் எப்படி இருக்குன்றத பாருங்க. அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும் இல்லையா? அதே இந்த அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சி அதிகமா இருக்கிற நேரத்துல எப்படி இருக்கும்? கோபம் இருக்கும், பொறாம இருக்கும், வஞ்சம் இருக்கும். இதெல்லாம் தான் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அங்க எப்படி இருக்கும்? ஆணவம் நிறைந்ததாக இருக்கும். அங்கு நேயம் வளர்வதில்லை, அவர்களிடத்தில் அன்பு பிறப்பதில்லை, அமைதி என்பது வரும். அப்ப எனக்கு அமைதி இல்லை, அமைதி இல்லை, அமைதி இல்லைன்னா எப்படி அமைதியா இருக்கும்? சரி, அமைதி கிடைச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன் அமைதினா, அமைதி இல்லாத மனதில் ஆணவம் அதிகம் இருக்கும் பொழுது, அங்க நிம்மதி இல்லாத இருக்கும்போது அவனுடைய உடல் இயக்கமும் மன இயக்கமும் அங்க கெடுகிறது. எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை, உடம்புல இவ்வளவு இருக்கு, நினைச்சதை சாப்பிட முடியல, நினைச்சபடி தூங்க முடியல, நினைச்ச வாழ்க்கை முடியலன்னா யாரு மாறணும்? நம்மளுடைய மனதை அறிந்து அந்த மனதோடைய ஃப்ரீக்குவன்சியை எப்பவுமே குறைந்த நிலையில் வைத்திருக்கும் போது, அன்பு நிறைந்த மனமாக, அது நேயமுள்ள மனமாக இருக்கும் போதுதான் நம்மிடம் அமைதி என்பது அங்கு இருக்கிறது என்பதை அறிஞ்சு அந்த மனதோட அலைவரிசையை நாம எப்படி இருக்கணும்னா அமைதி நிலையிலேயே வைத்திருக்க பழகணுங்கிறாரு சாமிஜி. அது எப்பெல்லாம் அமைதியா இருக்கணும்னா, ஒண்ணு மயானத்துல ஒரு டெத்து வீட்டுக்கு போகும்போது அப்படி பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது ஒரு பயம் வரும். இவ்வளவு வச்சிருந்தாரு, போகும்போது என்னத்தை கொண்டு போனாரு? வாழ்க்கை என்பது நிச்சயம். கடைசியா போகும்போது ஒரு பிடி சாம்பல் தான். அங்க போகும்போது ஒரு அமைதி வரும், இல்லைன்னா கோயிலுக்கு போகும்போது ஒரு அமைதி வரும். ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் அமைதி இருக்கணுமா? அந்த மனதை எப்பவுமே ஒரு அமைதியாவே வச்சுட்டு இருங்களேன்.
அமைதியா இருக்கிற மனத்துல அன்பு என்பது பீரிட்டு எழுகிறது. நீ அப்பதான்ப்பா அமைதியா இருப்ப. நீ அங்கதான் நீ நிறைவான ஒரு நிறைய நிறைய செல்வம் இல்லை, நிறைய செல்வத்தோட உன்னால அங்கதான் வாழ அப்படிங்கிற சாமி. அப்ப அந்த மனதை நான் அமைதியா வச்சிருக்கணும் அப்படின்னா உன்னோட அலைவரிசை என்ன, ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கோன்ற. அதுக்குதான் தவம் என்ற ஒன்றை ஆசான் அருள் தந்தை அவருக்கு நம்ம கொடுத்தார். குண்டலினி மகா சக்தியை தட்டி எழுப்பி உள் மனதை சுருங்க வைத்து அணுவில் சுருங்கி அகண்டாங்கார வரைக்கும் விரித்து நம் மனதை விரிய வைத்த பக்குவம் பெற்ற மனமாக நம்மளை மாற்றிய பெருமை ஆசான் அருள் தந்தை அவர்களே. அதுக்கு எக்ஸாம்பிளா நானே சொன்னேன். இப்ப நடந்த ஒரு போர் நடக்கும் பொழுது அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நாம இப்படி இருக்கிறோமேனு என் மனம் நினைச்சது எப்படி மனம் விரிந்து இருக்கிறது, நேயத்தோடு இருக்குதுன்னா அந்த நேயத்தை வளர்த்த பெருமை மன வளர்க்கலை. என் பூட்டி இருந்த என் மனதை திறந்த சாவி எதுன்னு பாத்தீங்கன்னா மனவள கலை இல்லையா? இப்போ அந்த அலைவரிசை குண்டலினி மகாசக்தி நாம உண்ட உணவே 7 தாதுக்களாக ஆகி அந்த 7வது தாதுக்களில் உயிர்த்துகள்கள் காந்த அலை உயிர்த்துகள்கள் அங்க செறிவு பெற்று இயங்கும் போது அங்க காந்த அலை திணிவு பெற்று இருக்கும் போது அதை தட்டி எழுப்பி நம்மளுடைய மனதை திறப்பதற்கு தவம் என்ற ஒன்றை கொடுத்தது ஆசான் அருள் தந்தைக்கு. தவ முறைகளை அதுக்குதான் கொடுத்தாங்க. எதுக்கு தவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா மனதின் வல்லமையை பெருக்குவதற்கு, வீரியம் நிறைந்த மனமாகவும் விவேகம் உள்ள மனமாகவும் இந்த மனதை மாற்றினால்தான் நாம் பழக்கத்திலே இருக்கிற நாம ஒரு விளக்கப்படி வாழ்றதுக்கு, கேட்டபடி வாழ்றதுக்கு, இது இப்படி இருந்தா நான் நிம்மதியா இருக்கிறது என் கையில தான் இருக்கு, நான் என்ன மாத்திக்கிட்டாலே நான் அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், என்கிட்ட இருக்கிறத நான் கிளியர் பண்ணாலே நான் நிம்மதியா அமைதியும் கிடைப்பது என்கிட்டதான், உன்னில் உனக்கு உண்மையான எதிரி ஒருத்தன் இருக்கிறனா தான் அது என்கிட்ட இருக்க ஒழுங்கில்லாத மனதான் என்பதை நான் அறியும் பொழுது நானு அதுக்கு என்ன ரிலீஃப்ன்ட்டு ஆசான் அருள் தந்தையோட ஆகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் நான் கேட்டதை கேட்டபடி நான் ஃபாலோ பண்ணி நான் நிம்மதியா அமைதியா வாழணும்னாக்கா அதுக்கு எனக்கு மனோசக்தி வேணும். முதல்ல வீக்கா இருக்கக்கூடாது என் மனசு. அந்த அளவுக்கு எனக்கு மனோசக்தி வேணும்னா அந்த மனோதிடத்தை ஆற்றலை கொடுப்பதற்கு தவமும், மனதுக்கு ஆற்றலை கொடுப்பதற்கு தவமும், அழுக்குகளை நீக்குவதற்கு அகத்தாய்வும் என்ற பயிற்சிகளை கொடுத்த பெருமை ஆசான் அருள் தந்தை அவர்கள் தான் சரி. மனத்திற்கு ஆற்றலை பெருக்க தவமும், அகத்தாய்வு என்பது மன அழுக்குகளை நீக்குவதற்கு அகத்தாய்வும் சாமி ஆசான் அருள் தந்தை நமக்கு கொடுத்தார் இல்லைங்களா? இப்போ நாம தவம் ஒண்ணு பெற்றுட்டு வரோம். தவத்துல கிடைச்ச ஆற்றலை நாம எப்படி எல்லாம் சேமிச்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் சாமி நமக்கு அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சி முறையை நம்ம கொடுத்தாரு. அகத்தாய்வு எதற்கு? இப்ப தவம் பண்ணும் நமக்கு துரியம் வரைக்கும் துரிய தவம் கொடுத்துதான் நமக்கு அகத்தாய்வு என்பதை கொடுத்திருப்பாரு. முதல்ல மனவள கலைக்குள்ள நம்ம வரும்போது நமக்கு உடல்ல தவம் பண்றதுக்கு உடல் ஒத்துழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடற்பயிற்சியை நம்ம கொடுத்தது இல்லையா? நாம யாரும் நம்ம மனதை தூய்மை பண்ணிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் இதுக்குள்ள வரல. என் உடம்பு நல்லா இருக்கணும், என் மனசு நல்லா இருக்குன்றதுக்கு வந்தோமா? உன் மனசு நல்லா ஆகணும்னா அது உங்ககிட்டதான் இருக்குன்றதை உணர்த்தியவர் ஆசான் அருள் தந்தை. ஒரு ஞானி கிட்ட போய் அந்த ஞானிய ஊரே வணங்குது அந்த ஞானிய. அப்படி வணங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஞானி கிட்ட போய் ஒரு பையனுக்கு பிடிக்கல. எல்லாரும் அவருக்கால பெரிய இவராது, நம்மள மாதிரி மனுஷன் தானே, அவருக்கால போய் எல்லாரும் விழுந்து விழுந்து நம்ம கும்பிடுறாங்க அப்படின்னு இந்த பையனுக்கு பிடிக்கல. அந்த பையன் அந்த அவர்கிட்ட போய் அந்த பையன் சொல்றான், நீங்க பெரிய ஞானியாமே, அப்படிதான்ப்பா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. சரி, நீங்க ஒரு பெரிய ஞானினா என் பாக்கெட்ல ஒரு பட்டாம்பூச்சி நான் வச்சிருக்கேன், அது உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்படியாப்பா அப்படின்ட்டு அவருக்கு என்னன்னா அது உயிரோட இருக்குன்னு அவரு சொன்னார்னா அது பேக்கெட்லயே சாக்கடிச்சு இதை செத்து போச்சுன்னு காட்டணும். இல்ல செத்து போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா இதை பத்தியா உயிரோட தான் இருக்கு அப்படின்னு காட்டி அவரை தலை வணங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஞானி வருது அந்த பையன் கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா,
என் பாக்கெட்ல ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, அது உயிரோட இருக்கா செத்து போச்சா, நீங்க தான் பெரிய முக்காலம் அடைஞ்ச ஞானியாச்சே, எனக்கு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்டது. அவர் சொன்னாரு, அது உன் கையில தான் இருக்குங்க. அப்ப என் மனதை விருத்தி நேயத்தை வளர்த்து நான் அமைதி பெற்று நான் இன்பமாக வாழணும் அப்படின்னாக்கா அது நம்ம கையில தான் இருக்கு என்பதற்காக ஆசான் அருள் தந்தை மனவளக்கலை என்ற பயிற்சி போது நாம இங்க வரும்பொழுது நம் உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண இங்க வரும்போது அதுக்கு சாமி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ரிலீஃப் கொடுத்தாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சின்றதை தானே நம்ம கொடுத்தாரு. உடற்பயிற்சிக்கு கத்துக்கிட்டு இருக்கும் போதே நமக்குள்ள ஒரு அமைதி வந்திருக்கும். ஏன்னா ஆசான் அருள் தந்தை கொடுத்த பயிற்சி சாதா பயிற்சி இல்லை. அல்சைமர் பார்க்கின்சன் என்ற 2 நோய்களையும் தீர்க்கக்கூடியது. ஒண்ணு மன வளமையை கொடுக்கக்கூடியது, இன்னும் மன நோயை தீர்க்கக்கூடியது, இன்னொன்னு நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கும். நரம்புக்கு மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னா சீக்கிரம் கியூர் பண்ண முடியாது. நரம்பை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. நரம்பு கெட்டு போச்சுன்னா உடலும் கெடும் மனசும் கெடும். அவர் இந்த 2ஐயும் சரி பண்ணக்கூடியதான் நம்ம உடற்பயிற்சியில எல்லாமே. அல்சைமர் பார்க்கின்சன். அப்போ உடற்பயிற்சி பண்ணும் போதே நமக்குள்ள ஒரு அமைதி வந்தது. அந்த அமைதி வந்த பிறகு நமக்கு ஒரு ஆக்கினை சாந்தி துரியம் வரைக்கும் கொடுத்த பிறகு நமக்கு மனோசக்தியை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க வச்சார். மனோசக்தியை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்க பிறகு அகத்தாய்வு என்பதை அதுக்கப்புறம் தான் கொடுப்பார். துரியம் வாங்கின பிறகுதான் நமக்குள்ள அகத்தாய்வு என்பதை நமக்கு கொடுத்திருப்பார் சாமிஜி. இப்ப அதுக்கு அகத்தாய்வு எதுக்கு, அகத்தாய்வா நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்தவற்றை அகத்தாய்வுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனது குறைய ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருப்பொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனம் தன் தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் என்ற செருக்காகணும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா சாமிஜி? அப்ப நான் என்பதை அறியணும்னா உன் மனசை நீ அறிஞ்சு இனி உள்ள இருக்கிறத கிளியர் பண்ணணும்னு பாக்குறாரு சாமிஜி. அப்ப செய்தவற்றை செய்கின்ற தவற்றை சரிபார்க்கிறது தான் அகத்தாய்வு. நாம் செய்தவற்றை சரிபார்ப்பது, செய்த தவறை இனி செய்ய இருக்கும் தவறை சரிபார்ப்பது தான் அகத்தாய்வு. அதை பார்த்து உன்னை சரி பண்ணிக்கணும்ன்றதுதான் அகத்தாய்வு என்ற பயிற்சி நம்ம கொடுத்தாரு இல்லையா? அப்ப இந்த நமக்கு ஏற்படுற இந்த தவறுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதையும் அதுல சொல்லியிருப்பாரு. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம் என்ற 3 குணங்களாலதான் நமக்கு தவறுகள் நடக்குது. இந்த 3 ஒண்ணு தெரியாமல் பண்ணிருப்போம், தெரிஞ்சும் அதை ஃபாலோ பண்ணாம செய்த தவறு, இன்னொன்னு அலட்சியம்ன்றது, இன்னொன்னு உணர்ச்சி வசம். அதுக்குதான் ஃப்ரீக்வன்சி லெவல குறைய சொல்றாரு. ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு இருந்துச்சு, உன் மன அதிர்வலைய உன்னோட மன அலைச்சூழலை நீ குறைச்சிருந்தனாக்கா நீ அங்க வந்து உனக்கு அலட்சியம் காண மாட்ட, நீ எந்த தவறுகளும் செய்ய மாட்ட. நீ உனக்கு பதிவுகள் பாவம் செய்வதற்கு காரணம் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம் என்ற 3 செயல்கள் தான் என்பதை புரிய வைத்தவர் ஆசான் அருள் தந்தை அவர்கள். அந்த செயலுக்கேற்ற விளைவு என்பதை நமக்கு இன்னும் அழகா கொடுத்திருப்பாரு. பயத்தை உண்டு பண்ணியிருப்பாரு. நமக்கு கத்துக்கிட்ட புதுசுல நம்ம நினைச்சிருப்போம், இந்த ஆமை போய் மலை ஏறுமா, இதெல்லாம் கேட்டு நாம திருந்துவோம்னு நினைக்கிறோமா? ஆனா ஆமையும் மலையேறும் என்ற நம்பிக்கையோட இந்த பயிற்சியை நாம இறங்கணும். அப்படி இறங்கி மனவளக்கலைய முழுசுமையாக இது வரைக்கும் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே நேயத்தை வளர்ந்தவர்களாக, அமைதி உள்ளவர்களாக, ஞானத்தை நெருங்கி கொண்டவர்களாக மாறிட்டு வர்றாங்க. நம்ம மனவளக்கலை பயிற்சியை தொடர்ந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ இங்க ஆமையும் மலை ஏறும் என்ற நம்பிக்கையோடு நாம இந்த பயிற்சி, இதெல்லாம் எங்க இவ்வளவு சொல்றாங்க எண்ணத்தை பத்தி ஆசை, இதெல்லாம் நம்மளால முடியுமான்ற நம்மளாலே முடியும் என்ற, ஏன்னா மனதுக்கு போதிய வல்லமை இல்லாத போது, மனதுக்குள்ள இந்த ஆற்றல் இல்லாம போது அவநம்பிக்கையான எண்ணங்கள் தான் வரும், தன்னம்பிக்கையான எண்ணங்கள் அங்க வராது. அதுக்குதான் சாமி துரியம் வரைக்கும் அவனுக்கு நான் நல்லா தவம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமேல அகத்தாய்வுக்குள்ளேயே நம்மள உட்கார வச்சிருப்பாரு. இந்த மனதை எப்படி குருஷேத்திரத்துல அதர்மத்தை கொண்டே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியது போல, இந்த மனதை கொண்டே மனதை வெல்லும் தந்திரம் தான் அகத்தாய்வு. இந்த மனதை கொண்டே இந்த மனதை வெல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான பயணம் தான் அகத்தாய்வு. என்ன பாட்டு நம்ம அகத்தாய்வுல கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல் அழகா சொல்ற, சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில்
திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அறியாமே அலட்சி உணர்ச்சி வசம் இதுலயே வந்திருக்கும். தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வாழ வேண்டும் என்று யாரும் அந்த உலகத்துல வந்துட்டோம். ஆனா வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்ந்தவர்களின் அனுபவத்தை கொண்டு. தெரிஞ்சும் தெரியாம நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சு ஒண்ணு பண்ணிட்டோம். இல்ல இந்த தவறு தெரியாம சில அனுபவங்கள் வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தவங்களை பாக்குறோம். நாம பார்க்கும்பொழுதாவது ஐயோ போகும்போது ஒண்ணும் கொண்டு போதுல, இவ்வளவுனால இவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க, நமக்கு அந்த அவஸ்தை வரக்கூடாதுன்னா அப்படியே பிடிச்சுக்கணும் இல்லையா? மனவளக்கலை என்ற சாதன மார்க்கத்தை திரும்பவும் அந்த தவறு செஞ்சாக இவங்கள மாதிரிதான் நம்மளுக்கும் அந்த துன்பம் வரும். ஐயோ நமக்கு வரக்கூடாதுன்னு நம்மள திருத்திக்கணும் இல்லையா? அப்ப திருத்திக்கிறதுக்கே எனக்கு நான் திருத்த பெற்று அந்த விளக்கப்படி நான் வாழ்றதுக்கு எனக்கு அந்த போதிய மனோ வலிமையை வேணும்னா அதுக்குதான் தவம். அதுக்குதான் தவறு. தவறு என்பது தவறு இழைச்சிட்டன்னா ஒரு வாட்டிதான் இறைவன் தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. மனவள கலைக்குள்ள நாம வர வரைக்கும் அறியாமையில இருந்தோம். அலட்சியத்துக்கு நம்ம வரக்கூடாது. நம்ம கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாமே நம்ம மேல கருணை இருக்க போய் தான் நமக்கு இப்படி ஒரு குருவும் இப்படி ஒரு மார்க்கத்தையும் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. இங்க வந்தும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அலட்சியப்படுத்தணும்னு வச்சுக்கோ. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செஞ்சவன் வருந்திதான் ஆகணும். இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அத திருத்தவே முடியாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அப்போ இதுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளை கொண்டாது நீ உன் மனதை செம்மைப்படுத்தி நேயம் வளர்க்கக்கூடிய ஒரு மனதாக நம்மை மாற்றுவதற்கு தான் இந்த தவ முறைகளும் அகத்தா திருப்பி திருப்பி இப்ப தப்பு பண்ணாதப்பா, பாவத்துல போய் மாட்டிடாத அப்படின்னு சாமி நம்ம மேல கருணை கொண்டு நமக்கு அகத்தாய்வுன்ற பயிற்சிகளை நம்ம கொடுத்துருவாங்க. இது எந்த உயிர்களுக்கும் நாம சொல்ல முடியுமா? நீ இப்படி வாழ அப்படி வாழு. ஆறறிவு கொண்ட நமக்கு தான் இந்த மாதிரி அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம். நல்லா நினைச்சு பாருங்க. 5 அறிவு கொண்ட விலங்கினங்களும் அது இயற்கையை சார்ந்து வாழும் போது அவங்களுக்கு இது தேவையில்லை. 6 அறிவு கொண்ட நமக்கு இது தேவைப்படுது. 6 அறிவு எப்பேற்பட்ட அறிவு? அனுமான அறிவு, கருத்துருவம் சொல்வாரு சாமிஜி. அதுக்கு இயற்கை ரகசியங்களை ஆராய்ந்து கூடிய அறிவை பெற்றவங்க நாம. அவ்வளோ ஆற்றல் பெற்றவங்க நாம. நினைச்சா எவ்வளோ பெரிய விஷயம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். இவரம் உருகி உருகி மெழுகை போல ஒளிய வீசலாம் இல்லைங்களா? அனுமன் குரங்கு படைக்கு நடுவுல ராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீதை அங்க லங்கையில சிறை வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா சரியான்னு தெரியல இவருக்கு. அப்படி சரியாம இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? இவர் என்ன பண்றாரு? ஆஞ்சநேயர் தெரியாம நம்ம போய் டக்குன்னு போருக்கு போக கூடாது இல்லையா? சரியான்னு தெரியலையே, போய் ஆஞ்சநேயரை போய் நீ போய் கடல் தாண்டி போய் அங்க சீதைய சிறை வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு. ஆஞ்சநேயர் நானா இந்த கடல் தாண்டி எப்படி நான் போறது அப்படின்னு யாருக்கு? ராமர்கிட்ட கேக்குறாரு. நல்லா நினைச்சு பாருங்க. மகாபாரதத்துல கிருஷ்ணர் தான் அவதார புருஷனா இருந்தாரு. ராமாயணத்துல பாத்தீங்கன்னாக்கா ராமரோட அவதார புருஷனாக இங்க வீட்டுல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அனுமான் ராமாயணத்துல. அப்ப ராமர் போய் ஏன் அவருக்கு அனுமான்ற கேரக்டரும் நம்மளோட அனுமான அறிவு என்பதும் ஒண்ணு. அதுக்குதான் அனுமனுடைய கேரக்டர் சித்தரிச்சிருக்காங்க. அனுமான அறிவு போய் ஆஞ்சநேயர் கிட்ட போய் அவருடைய பலம் என்ன, அவருடைய அவருடைய மனதோடைய ஆற்றல் என்ன, அவருடைய பலம் என்ன, உன் மனதோடைய ஆற்றல் எவ்வளவு அளப்பரியது, அதை நீ நினைச்சா நீ எப்படியெல்லாம் நீ அந்த மனதை பக்குவப்படுத்திட்டனா நீ எந்த அளவெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனையெல்லாம் கூட நீ செய்யலாம்னுட்டு ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலத்தை அனுமனுக்கு அவருடைய பலத்தை உணர வச்சாரு ராமர். அதுக்கப்புறம் ஒரே அடியில அந்த கடலை தாண்டி போய் அவர் என்ன பண்ணாரு? தாண்டி பார்த்துட்டு சீதையோட இதை பத்தி அவர்கிட்ட சொன்னார். இப்படிதான் இயற்கை அனுமான அறிவு
அதுதான் அனுமனுடைய கேரக்டராக பகுத்தறிவு. அது இயற்கை ரகசியங்கள் பற்றின அறிவு, அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. இந்த அறிவை உள்ளவங்க தான் ஆறறிவு கொண்ட நாம. இந்த மனம் என்ற பொக்கிஷத்தை நாம மட்டும் அறிஞ்சு அதை தூய்மைப்பட்டா இந்த அறிவு மூலம் நாம எவ்வளோ பெரிய சாதனைகள் எல்லாம் நம்மளால இதை அந்த அனுமான அறிவு, அந்த கருந்துருவத்தை பத்தி அறிஞ்சு நம் மனதை செம்மையா வைக்க போய் தான் ஒரு மனிதன் தெய்வமாக்கலான்ற இவ்வளோ பெரிய மகானை நாம் அடைஞ்சோம். நாம் வாழ்ந்த இந்த நூற்றாண்டிலேயே பிறவி இந்த மனதை மட்டும் நம்ம வல்லமையை தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம தூய்மைப்படுத்திட்டோம்னு வச்சுங்க, ஆசான் அருள் தந்தையோட அகத்தவமும் அகத்தாயும் மொழியும் நம்ம அதை அறிஞ்சு கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, பிறவி பெருங்கடன் நீந்தார் இறைவனடி சேராதார். வாழும் காலத்திலே பிறவி கடலையே நம்மளால நீந்த முடியும். அப்படி ஒரு அனுமான அறிவு பெற்றவர்கள் மனிதர்கள். நாம நினைச்சா நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த ஆற்றலை தெரிஞ்சு அந்த ஆற்றலை தேவையில்லாததுக்கு விரயம் பண்ணாம நம்ம அதை உணர்ந்து அதோட பொக்கிஷத்தை தெரிஞ்சு நடந்தோம்னா நம்ம கிட்ட அளப்பரிய ஆற்றலை கொண்டு நாம இந்த வாழும் காலத்திலே இந்த பிறவி பெருங்கடலையே நம்மளால நீந்த முடியும் என்கிறார் ஆசான் அருள் தந்தை அவர்கள். இல்லையா? நல்லா பாருங்க, கூட நிறைய தெய்வீகமான அழகழகான பூக்களை பறிச்சு கூட நிறைய வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் கழிவு நீர்ல போட்டோம்னா எப்படி இருக்கும்? அழகழகான பூக்களை பறிச்சு தெய்வத்துக்கு போக வேண்டிய பூக்களை அழகழகா கஷ்டப்பட்டு கூட நிறைய பறிச்சு அது இறைவன் கிட்ட போய் சேராம கழிவு நீருக்கு போச்சுன்னா அதை பாக்குறதுக்கே எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படிதாங்க நம்ம மனம். தவம் என்ற மூலம் அந்த தெய்வீக ஆற்றலை உள்ள நம்ம அளப்பரியான அந்த ஆற்றலை நாம பெற்று அந்த ஆற்றல் நாம இந்த தேவையில்லாத கவலை, சினம் இதுல தூக்கி நம்ம விரைய பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை விட ஆறறிவு கொண்ட அனுமான அறிவு கருந்துருவம் ஆஞ்சநேயர் மாதிரி வல்லமை பெற்றவங்க நாம. ஒவ்வொருத்தரும் ஆஞ்சநேயர் மாதிரி வல்ல முடியும். ஆனா அந்த அளப்பரியவற்ற அந்த அதீத சக்தி மனம் என்ற ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன ஆயிட்டாரு? பெரிய சக்தியை பெற்றவராக அவர் மாறிட்டாரு. நாம தெரியாததுனால அந்த தெய்வீக ஆற்றலை கொண்டு இந்த மனதை தூய்மை பண்ணாம தேவையில்லாத ஆசை, சினம்ன்ற அருகுணத்திலேயே இயக்கப்படும். அதை புரிய வச்சு நம்மளை கிளியர் பண்றதுதான் அந்த அகத்தை. கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? விலங்கு கிட்ட இருந்து வந்த நமக்கு தான் இந்த விலங்கின குணங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு. நல்லா நினைச்சு பாருங்க, 6 குணத்தை வச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்க இந்த 6 குணத்துக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்க ஆணவம். ஆணவம் எப்படி வருந்தது? நம்ம கிட்ட உணர்ச்சி உள்ள ஒரு மனம் செயல்படும் போது ஆணவம் தான் அங்க மிகுதி இருக்கும், அங்க அமைதி இருக்காது. அப்ப நீ அமைதிக்கு வா. அமைதிக்கு வரணும்னா உன்னோட மன அழைச்சொல்ல நீ அமைதிக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த ஆணவத்துக்கு நம்ம விலங்கு கிட்ட இருந்து வந்தனா அந்த 6 குணமும் விலங்கு கிட்ட இருக்குதான், விலங்கோட சேர்ந்ததால் தான், அதோட தன்மாற்றத்துல வந்ததால் தான் நமக்கு இப்படி இருக்குன்னு சொல்றோமே. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த 6 குணங்களும் விலங்கு கிட்ட இருந்து நமக்கு வந்துதான். அத கொஞ்சம் பார்ப்போமா நம்ம? பேராசை இருக்கா விலங்கு கிட்ட? சொல்லுங்க, பேராசை இருக்கா? அதுக்கு தேவையான உணவை அது உண்டது மிந்த போக மற்ற உயிர்களுக்கு ஒரு தன் பசியாறிக்கொள்வதற்காக அது இன்னொரு உயிரை அது வதம் செய்வதற்கு அதுக்கு எவ்வளவு உழைக்குது தெரியுமா? அவ்வளவு உழைப்புக்குது. அன்னைக்கு கிடைக்கலன்னா அது பட்டினிதான். அது அவ்வளவு போக்கஸ் பண்ணி போராடி தனக்கு உணவுக்கு ஒரு உணவை இன்னொரு உயிரை அது இரையாக்கிட்டு கூட அதுக்கு போக மிச்சத்தை அது என்ன பண்ணுது? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தான் அதை போராடி எனக்கான உணவை நான் கண்டுபிடிச்சு இவ்வளவு போராடி பெற்ற அந்த உணவை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் நினைக்குது. சாப்பிட்டது மிச்சம் போக அடுத்ததுக்கு போட்டு போய்கிட்டே இருக்கு. மனுஷன் அப்படி இருக்காங்களா? சொல்லுங்க. பேராசனால நல்லா நினைச்சு பாருங்க. கடவுளுக்கும் நமக்கும் இடைப்பட்ட தூரம் எப்படின்னா இந்த ஆசைதான். கடவுளை காணலாம்ன்றதுக்கு சாமி ஒரு சொல்வாரு, காணலாமே, ரொம்ப ரொம்ப சிம்பிள்றாரு. என்னன்னா உன்னோட ஆசையை ஒரு லிஸ்ட் போடுன்பாரு.
அந்த லிஸ்ட் போடும்போது அந்த லிஸ்ட பார்த்து ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு, கடவுளை காணலாமா அப்படின்னா, ஆனா நீ ஆசை உன்னோட லிஸ்ட காட்டிப்பாங்க. அந்த லிஸ்ட போட்டு வரும்போது நீ சீக்கிரமா கடவுளை பாத்துருவாப்பா அப்படிங்கிறார். எப்படின்னா அவரோட ஆசைகளோட லிஸ்ட பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியான லிஸ்டா இருந்தது. எப்பா உனக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட தூரம் இவ்வளவுதான்ப்பா, இத கொஞ்சம் நீ சீரமைச்சுட்டன்னு வச்சுக்கோ, நீ கடவுளை பார்த்துருவ, கடவுளை உணர்ந்துடுவேன்னு. அப்ப நமக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னா இந்த அருகுணம், அதுல மெயின் ஆசை. மனிதன் விலங்கு மாதிரி யாருக்கா அது பேராசையில இருக்கா? நாம தான் பேராசையில நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணும் அப்புறம் வேணும் அப்புறம் வேணும். சவப்பெட்டின்றத வேற நிறைய வச்சிருக்கிறோம். மீது கூட அடுத்தவங்க கொடுக்கணும்ன்ற இதெல்லாம் நான் நிறைய பேராசை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் வேற இன்னும் விளக்கணும் கிடையாது. பேராசை நம்ம எவ்வளவு தவறு பண்றோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த குணம் விலங்கு கிட்ட இருக்கா? இல்லவே இல்லை, இல்லையா? அடுத்து பேராசை சினம், கோபம் விலங்கு கிட்ட இருந்து அடுத்த அடுத்த பரிணாமத்துல நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது உண்மையா? அதுக்கு கூட கோபம் எப்ப வருதுன்னா தன்னை யாராவது சீண்டும் போதுதான் அதுக்கு கோபம் வரும். சும்மா இருக்கும் போதெல்லாம் அது கோபம் வராது. தன்னை யாராவது சீண்டும் போதுதான் அதுக்கு கோபம். தன்னுடைய பொருளை ஏதாவது அபகரிக்க யாராவது நினைக்கும் போது அதுக்கு கோபம் வரும். இப்படி இல்லாண்டா அதுக்கு சினம் வரும். தானா போய் ஒரு சும்மா இருக்கிறத போய் சீண்டி அதை சாகடிக்கணும்னு அது போகவே போகாது. தன்னோட நியாயமான தேவைக்காக மட்டும்தான் அது சினம் கொள்கிறது. ஆனா மனிதரோட சினம் அப்படி இல்லை. மனிதரோட சினம் அப்படி இல்லை, நன்றி கெட்ட செயல்ல செயல்படும். சினம் யாருக்கு வருதுன்றங்க? மனிதன்கிட்ட தனக்காக ஒரு தீவிரவாதி கிட்ட நினைச்சா நம்மளாம் டெய்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்காக வாழக்கூடிய நம்மளே நினைச்சு 24 மணி நேரம் இவன் நல்லா இருக்கணும், நல்லபடியா வெளில போகணும், நல்லபடியா வீட்டுக்கு வரணும், எப்ப பாரு குடும்பத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மேலதான் அதிகமான சினமே வருது. அப்ப எவ்வளவு நன்றி கெட்டவங்க நம்ம. விலங்குகள் அப்படியா இருக்கு, இல்லையா? டெய்லி தீவிரவாதிகளை நினைச்சு இந்த நாட்டுல இவ்வளவு அநியாயம் நடக்குதே, இவ்வளவு அக்கிரமம் நினைச்சுட்டா நம்ம கோவப்படுறோம். அப்பெல்லாம அடிக்கடி சுத்தியாம வருது நமக்கு. நம்ம மேல அன்பும் கருணையும் கொண்டு இருக்கிறவங்க மேலதானே அதிகமான சினம் வருது. இது இப்படியா இருக்குது விலங்குகள்? பேராசை, சினம், கடும் பற்று, மோசமான குணம் கடும் பற்று. தனக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல நடக்கிற இவ்வளவு அநீதிக்கும் காரணம் கடும் பற்று தான். அதிகமான காரணம் கடும் பற்று தான். தான் நல்லா இருக்கணும், தன்னோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், இப்படின்னு இந்த கடும் பற்றுனால. இதே மற்ற உயிரினங்கள் அப்படி கடும் பற்றோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. நாம தாங்க பாசத்தை காட்டி ஒரு வேஷத்தை பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா விலங்குகள் அப்படி இல்லை, அன்பின் அடிப்படையில வளர்க்குது அது பசங்க. அன்பு என்பது அக்செப்ட் பண்ணிக்கும், அப்படியே ஏற்றுக்கொள்கிற தன்மை உள்ளதுதான் அன்பு. பாசம் என்பது அப்படி கிடையாது. அதுகிட்ட அவநம்பிக்கை தான் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்காது. அடுத்தவங்களை சார்ந்தே வாடும், அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அன்பு என்பது எதையும் ஏற்றுக்கொள்ளும், இருப்பதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். நாம அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கோம் இந்த கடும் பற்றுல. ஆனா விலங்கினங்கள் அப்படி அல்ல. தனக்கு பிறந்த குட்டியை பிறந்த உடனே தட்டி விடும், கால்ல எந்திரிச்சு நட. நாம என்ன பண்றோம்? ஐயோ என் குழந்தைக்கு அப்படி வேண்டு போது. என்னமா இது? படைச்சவனுக்கு தெரியாதா எல்லாமே? இல்லையா? அவ்வளவு கவலைப்படுவோம் நாம தான். அப்ப அந்த விலங்கினங்கள்லாம் அப்படி கிடையாது. தான் வளர்க்கும் நம்ம பூந்தக்குள்ள போட்ட ஒரு குட்டியை கூட தூக்கி போடும் வர. எவ்வளவு கான்பிடண்டா வளர்க்குது. அது கடும் பற்றுல இருக்கா? இல்ல அந்த கடும் பற்றுனால அது அடுத்த ஜெனரேஷனுக்காக ஏதாவது சேர்த்து வைக்குதா? தன்னம்பிக்கையோட தன் குட்டிகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்க்குது, அப்புறம் பறக்க வருது. உன் வாழ்க்கையை நீ தேடிப்போ, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, அது வேற யாருக்கிட்டே இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு. நாம தான் என்ன பண்றோம்? உனக்கு இதை சேர்த்து வைக்கிறோம், அதை சேர்க்கிறோன்னு கடும் பற்றுனால பல பாவங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக சேர்த்து வைக்கிறோம். கடும் பற்றுனால முறையற்ற பால் கவர்ச்சி, பேராசை, சினம், கடும்பற்றும் இந்த குணங்கள் எல்லாம் பாருங்க. முறையற்ற பால் கவர்ச்சி, கடும்பற்றுக்கு முறையற்ற பால் கவர்ச்சி. முறையற்ற பால் கவர்ச்சி விலங்கு கிட்ட இருக்கா? சொல்லுங்க. முறையற்ற பால், அது கூட எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி சேரணும் அப்படின்ற ஒரு வரமுறை வகுத்து அந்த வரமுறைப்படிதான் எல்லா விலங்குகளும் வாழ்வு.
இன்றைய சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். இறைவன் வந்து 7வது தாதுவாக வந்து ஏன் வச்சான்றது தெரியுமா? ஒன்றிலிருந்து ஒன்றை கடித்து, ஒன்றிலிருந்து ஒன்றை கடித்து, ஒன்றிலிருந்து ஒன்றை கடித்து, ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மச்சையாகி 7வது தாதுவாக ஏன் வச்சான் இறைவன் தெரியுமா? ஒரு ப்ராசஸா ஒரு வித்து தொடரா வர ஒரு ப்ராசஸ்ல நீ தூய்மை அடைந்து 7வது தாதுவாக ஒரு புனிதமான ஒரு தன்மையாக நீ மாறி ஒரு புனித தன்மை உள்ளவனாக நீ மாறணும் என்பதுக்காக தான் அதை 7ஆவதா வச்சார். ஆனா அந்த 7வது தாதுவையும் நம்ம எப்படி பண்ணிட்டோம்? இந்த கலியுகத்துல ரொம்ப ரொம்ப கெடுத்து குட்டிச்சவரா போகிற ஒரு சமுதாயமாக அந்த 7வது தாதுவை நாம் இங்க இன்றைய சமுதாயம் விரைய பண்ணி கொண்டிருக்கிறது. ஆசான அருள் தந்தை அதுக்குதான் நமக்கு காயக்கல்பம்ன்ற ஒரு பொக்கிஷமான ஒரு பயிற்சியை கொடுத்து அதனுடைய தன்மைகளை அந்த வித்தோடளவுக்கு அந்த சக்தியோட தன்மைகளை நமக்கு உணர வச்ச பெருமை ஆசான அருள் தந்தை அவர் இல்லையா? விலங்குகள் அப்படி இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எந்த விலங்குகளும் விலங்கு கிட்ட வந்த நாம அப்படித்தான் இருப்போம். அவங்ககிட்ட விலங்கு குணம் இருக்குது, அதனாலதான் அவன் பாம்பு போல சீர்றான், இது மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்ம எந்த விலங்கையுமே நமக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். நம்மளை விட ஒரு படி அது உயர்ந்த நிலையில இருக்குன்னு தான் சொல்றோம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை விலங்குகள் பாக்குதா? உயர்வு தாழ்வு மனப்பான்மை எந்த விலங்காவது பாக்குதா? அது கூட கிடையாது. நாம தான் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, வசதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வஞ்சம், இருப்பு கட்டிய சினமே வஞ்சம். வஞ்சம் இருக்கா விலங்கு கிட்ட? நான் இப்போ சொல்றேன், அதோட சுதந்திரத்தை, அது வாழும் சுதந்திரத்துல தலையிட்டும் போதுதான் அதுக்குள்ள இருந்து ஒரு சினம் வந்து வஞ்சமாக மாறுதே தவிர சும்மா இருக்கிறதுக்கு யாரும் எந்த உயிரினங்கள் மேலேயும் அது வஞ்சம் கொள்வதே இல்லை. அப்ப அறுகுணத்தையும் யாருக்கிட்ட வந்து விலங்கு கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்குன்ற அந்த இதுவை நம்ம இனிமேல் சொல்லவே கூடாது. அது இயற்கை சார்ந்து வாழுது. ஆனா இதை நம்மளால கிளியர் பண்ண முடியாத விஷயம் இல்ல. 6ஆம் அறிவு, அனுமான அறிவு, கருந்துருவம் என்ற பெற்ற அந்த பகுத்தறிவை பெற்றிருக்க நாம உன் மனதை நீ சீர்மை செய்து அந்த ஃப்ரீக்வன்சியை நீ அமைதி நிலையில் வைத்தனா ஈஸியாக உன்னால இதை கிளியர் பண்ண முடியும் என்பதை நமக்கு அகத்தவம் அகத்தாய்வு மூலம் நம்ம கிட்ட கொடுத்தவர் தான் ஆசான் அருள் தந்தை அவர்கள். வேண்டாத கழிவுகளை நீக்கும் பொழுதுதான் மூங்கில் கூட புல்லாங்குழலாச்சு. வேண்டாத ஒரு கழிவுகளை நீக்கும் பொழுது, ஒரு கற்கள்ல இருக்க கழிவுகளை நீக்கும் போதுதான் ஒரு கல் கூட சிலையாச்சு. வேண்டாதவற்றை சீவும் பொழுதுதான் ஒரு பென்சில் கூட எழுதுகோளாக நமக்கு உதவும். அதே மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன வேண்டாதது இருக்கு என்பதை நம்மை தூய்மை பண்ணும் பொழுதுதான் நம்மிடம் இருக்கும் மனித நேயம் வளரும் பொழுது நம்மிடையே அமைதி பிறக்கிறது. நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாததை நாம கிளியர் பண்ணும் போதுதான் நம்மிடம் இருக்க நேயம் பிறந்து நம் மன கதவை திறந்து நேயம் அங்கே பிறக்கும் போதுதான் நம்மிடம் அமைதி என்பது பிறக்கிறது. அமைதி பிறக்கும் மனதில் ஆணவம் இருக்காது, அன்பு மேலோங்கும் போது அந்த அன்பு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். நான் எனது வாழ்நாளில் யாரோடைய உயிருக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற ஒரு பக்குவம் உள்ள பகுத்தறிவு உள்ள மனமாக அது மாறுகிறது. நல்லா ஆசான் அருள் தந்தை வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிடும்போது அவங்க வாழைப்பூ கூட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த வாழைப்பூ கூட்டு அவர் சாப்பிட்டு இருக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குது இல்லப்பா அப்படின்னு கூட இருந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. கூட உட்கார்ந்தவர்கிட்ட, ஆமாங்க ஐயா ரொம்ப ருசியா இருக்குது, அதுவும் உங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் அது அபரிதமா இருக்குன்றாரு. அவரு இருக்கதானே செய்யும், நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்ட்டு சமைச்சவங்க கிட்ட சொல்றாரு. சமைச்சவங்க வந்து சொல்றாங்க, அந்த வாழைப்பூ கூட்டு ருசியா இருக்கிறதுக்கான வாழை தோட்டத்துல இருந்து வாழைப்பூ வந்து எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, அது பூவாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாகி, அது முடிய லாஸ்ட் ப்ராசஸ் இருக்கும் பாருங்க, அந்த ப்ராசஸ தான் கட் பண்ணி வாழைப்பூவா மார்க்கெட்டுக்கு வரும். ஆனா சாமிஜிக்குன்றதுனால அந்த வாழை மர தோட்டக்காரர் என்ன பண்ணிருக்காரு,
இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ண வாழைப்பூ அது சாமிஜிக்கு சமைச்சு கொடுத்தது. அப்போ அந்த சமைச்சு கொடுத்த அம்மா சொல்றாங்க, இந்த வாழைக்கூட்டு எவ்வளவு ருசியா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்ததுதான். இது இந்த ப்ராசஸ் எல்லாம், அதாவது பூவாகி பிஞ்சாகிறதுக்கு முன்னாடியே அது காய் கனி ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ண பூ இது. ஈச்சி சேர்ல சாப்பிட்டு சாமி படுத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. வந்து உட்காந்துட்டு, என்னது அப்படின்றாரு. என்ன சாமின்னு, இது பெரிய பாவமாச்சே, இயற்கை நீதிக்கே மாறாக இல்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. இதுனா சாமி இயற்கை நீதினா? ஆமா, அது பிஞ்சா காயாகி கனியாகி இது மனித இனத்துக்கு அதுக்கப்புறம் தான் அது மனித இனத்துக்கு அந்த காய் கனியெல்லாம் போய் சேர்றதுக்கு முன்னாடியே இதை நீ பறிச்சு அதை நீங்க சமைச்சிருக்கீங்களே, இது இயற்கைக்கு மாறானது, இயற்கை நீதிக்கு மாறானது, அதோட அடுத்த பரிணாம வளர்ச்சியை நீங்க அதை கெடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னாராம். அவ்வளவு பாவம் பார்த்தாராம் ஒரு வாழைப்பூ. எவ்வளோ மனித நேயம் மிக்க மகான் பாருங்க, அவர் மனிதனா இருந்தவர் மகானா இருக்காரு பாருங்க. அப்படி ஒரு நேயம் ஒவ்வொரு மனிதனிடமும் வளர்க்க வேண்டும் என்றால் அவன் மனதை திறக்க வேண்டும். அந்த மனதை திறக்கக்கூடிய ஒரு எளிய வகை சாவிதான் அகத்தாய்வு. அந்த எளிய வகை சாவிதான் மனவளக்கலை. அந்த மனவளக்கலையில சாமிஜி நமக்கு கொடுத்திருக்க இந்த உடலை பேணி காக்கிறதுக்கு உடற்பயிற்சியும், மனதுக்கு ஆற்றலை கொடுப்பதற்கு அகத்தாய்வும், இந்த உயிர் வளத்தை காற்றுக்கொள்வதற்காக கொடுத்த அவர் காயக்கல்பமும், மனதிற்குள்ள இருக்க அழுக்குகளை நீக்குவதற்காக கொடுத்த அகத்தாய்வு பயிற்சிகளும் நம்மிடம் இருக்கும் மனக்கதவை திறக்கக்கூடிய பெரிய சாவி. பெரிய சாவி. நான் அமைதியா இருக்கணுமா, நான் சந்தோஷமா இருக்கணுமா, நான் நிம்மதியா இருக்கணுமா, அது என் கையில தான் இருக்கு, அது உன் கையில தான் இருக்கு என்பதை இந்த பாடங்கள் மூலம் எளிய முறையில் மனதை உடைய வல்லமையை புரிய வைத்து, நீ வெறும் கோயிலுக்கு போகும்போதும் டெத்து வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் உன் அலைவரிசை இப்படி இருக்கு, அதை எப்பவுமே நீ அமைதியா வச்சிரு. அந்த அமைதியா வைக்கிறதுக்கு எளிய முறை தவமுறைகளை கொடுத்து, வாழ்த்து என்ற பெரிய தாரக மந்திரத்தை கொடுத்து, வாழ்த்தி 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 வாழ்த்தியே தவத்துக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு பேரை வாழ்த்துறோம் இல்லையா? அது ஒரு தனி மனிதன் சந்தோஷமா இருக்கணும்னாக்கா இவ்வளவு பேரும் நல்லா இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருப்பன்றதுக்காக தான் சாமிஜி தவத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வாழ்த்து சொன்னாருன்றது நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன நடக்குது? வாழ்த்த 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 உன் மனம் இன்னும் விரிகிறது. சாமி நம்ம மனதை கதவை திறக்க வைக்கிறதுக்கு எதெல்லாம் போக்கஸ் பண்ணிருக்காரு பாருங்க. உடற்பயிற்சியில கொடுத்திருக்கிறாரு, தவம் கொடுத்திருக்காரு, அகத்தாய்வுல பயிற்சி முறைகளை கொடுத்திருக்கிறாரு. வார்த்தை சொன்னது கூட எதுக்குன்னா டெய்லி எழுது வையகத்தை வார்த்தை சொல்லியிருப்பாரு. உண்மைய மனவளக்கலை அன்பர்கள் நாம உண்மைனா காலையில எந்திரிச்சு வையகத்தை வாட்டுறது விடவே கூடாது. நம்ம இது நம்மளோட ஆசான அருள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை. இது நமக்கு அவருக்கு கொடுத்தது பெரிய தாரக மந்திரம் எதுனா வாழ்த்து தான். இந்த வாழ்த்துறதுனால நீங்க வையகம் நல்லா இருக்குது மட்டும் இல்ல, நம்மளுடைய மனம் விரிதாங்க. மனம் விரிய 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 நேயமுள்ள மனிதர்களாக மனக்கதவை திறந்து நேயமுள்ள மனிதர்களாக நம்மை மாற்றிய பெருமை ஆசான் அருள் தந்தை அவர்களுக்கே சேரும் என்று சொல்லி, இன்றைய ஒரு அரியதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, நம் மனதை திறக்கக்கூடிய எளிய வகை சாவி நம்மளுடைய மனவள கலை பயிற்சி தான் என்று சொல்லி, இப்பயிற்சியை நமக்கு வழங்கிய மகான் ஆசான் அருள் தந்தை அவர்களுக்கு நன்றியை கூறி என்னுடைய சிந்தனை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரி. தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக உமையாள் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க ஆன் பண்ணிக்கோங்கம்மா. மஞ்சுளா தேவிமா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க சிந்தனை ஒரு மிக சிறப்பா நல்லா இருந்ததுங்கம்மா. நீங்க
நீங்க நல்லா சொல்லியிருந்தீங்கம்மா. அ ஆமா மலை ஏற முடியுமா? அப்படின்னு கேட்டு, அப்புறம் சொன்னீங்கம்மா, அ முயற்சி செஞ்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. அப்புறம் அந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். சச்சங்கத்துல இணையும்போது ஒவ்வொரு பேராசிரியரும் அவங்க குடுக்குற உரை, அவங்க அந்த உரையிலருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் எல்லாமே நம்மள மனச வந்து நீங்க சொன்னீங்க மனதுக்கு 2 தன்மை இருக்கு. சின்னதா சுருக்கவும் முடியும். அகண்ட ஆகாரம் வரையும் விரிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கம்மா. அதே மாதிரி இந்த சிந்தனை உரைகள்லாம் கேட்கும்போது தான் நல்ல மனம் விரியிறது நல்லா தெரியுமா. அப்புறம் அந்த விலங்கு கூட நம்மள விட உயர்ந்தது தான். அது சிந்தனைகள்ல எல்லாத்துலயும் நம்மள விட உயர்ந்து தான் இருக்கு. நம்ம தான் கடும்பற்றனால அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குலாம் நம்ம சொத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல அப்படின்னு நல்லா எல்லா உதாரணங்களும் நல்ல சிறப்பா நல்லா இருந்ததும்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. ரொம்ப நன்றிப்பா. வாழ்க வளம். நன்றி உமையாளம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கீதா ராஜா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க அம்மா வளமுடன். மஞ்சுளா தேவிமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். மனம் திறக்க எளிய சாவி. சூப்பர். எத்தனை சாவியை கொடுத்துட்டீங்க? சூப்பரா கொடுத்துட்டீங்க. கேள்வி கேட்க இதுல ஒண்ணுமே இல்லை. தொட்டு உணராத அலை மனம் அப்படின்றத மிகச் சிறப்பா எடுத்து சொன்னீங்க. மனதுல என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டீங்க. இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணி. சூப்பர். இந்த வேர்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிப்பா. நன்றிமா. ரொம்ப நன்றி. மனம் ஆற்றல் ஆகிறதுக்கு தவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்க, ஒண்ணு கேள்விக்கெல்லாம் கேட்டீங்க பாத்தீங்களா? விலங்குகள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னும் இந்த மனிதன் எப்படி இருக்கிறா அப்படின்றத நீங்க கேட்கிற கேள்வியில எல்லா மனிதனுமே தலை குனிய வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அந்த அளவுக்கு விலங்கு எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 குணம் வந்து அதுக்கு இல்ல, மனிதன்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நீங்க டான்னு கேள்வி கேட்டீங்க. அதை கேட்கக்கூடிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னாக்க அந்தந்த குணம் சொல்றோம். நம்ம விலங்கிட்ட இருந்து வந்தவன் சொல்லிடுறோம். இனிமே அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுது. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நன்றி முத்துலாமா. தொடரட்டும் தங்களுடைய. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய எல்லார் வாழ்த்துலையும் இன்னும் சிறப்பா இருக்கும். ஆசான் அருட்தந்தைக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான உரை, சிறப்பா இருந்துச்சு. எளிய சாவி நம்ம கையில கொடுத்துட்டாரு வேதாத்திரி மகரிஷி. அதை நாம தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொன்னீங்க. நன்றிம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. மிக்க நன்றி அம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அம்மாவை நன்றி. சக்தி அம்மா அவர்கள். சக்தி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ப்பா. அம்மா ரொம்ப அருமையா இருந்துச்சுமா உங்களுடைய ஸ்பீச். ஆமா, எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்க சொன்ன மாதிரியே தான் நம்மளை விட்டா குடும்பம், அதை விட்டா உறவினர்கள், இந்த வட்டத்திலேயே தான் நம்ம நின்றோம். ஒரு ரீசெண்டா ஒரு 2 இன்சிடென்ட் எனக்கு ரொம்பவே பாதிச்சுதுங்கம்மா. ஒரு அம்மா வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர்ல வந்துட்டு இறக்க போறாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ரிசல்ட் எல்லாமே. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வர்றாங்க. வரும்போது வழியில வந்து பானைங்க வச்சிருக்காங்க. அந்த அம்மா இறங்கி போய் பானை வாங்கிட்டு வந்துட்டு, நான் இறந்தா எனக்கு இதுதான் பண்ணி நீங்க சமைச்சு காகத்துக்கு சாப்பாடு போடணும், கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றாங்கம்மா. அது ஒரு இன்சிடென்ட்டுங்கம்மா. இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறக்குறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஜாமானும் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வெளியா வச்சு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இத பார்க்கும் போதுங்கம்மா எப்படி இப்படிலாம் ஒரு மனசு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்கம்மா. நம்மளுடைய மனசுங்கிறது என்ன லெவல்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்ததுங்கம்மா அது. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா அம்மா? வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரைமா. செவிக்கு ரொம்ப சிந்தனை, மகிழ்ச்சி, மனம் திறக்க சாவி. அப்ப வந்து நம்ம இவ்வளவு நாள் மனம் திறக்காமலே மனவளக்கலை என்னைக்கு வந்தோமோ அன்னைக்குதான் மனம் திறக்குதுங்க அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான உரை. இந்த அகத்தாய்வு வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுதுமா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஒரு 10 நாள் ஆயிடுது, செய்ய முடியாம போயிடுது. அதுக்கு கொஞ்சம் ஏதாவது. உங்க மனம் தானமா செய்ய போகுது. அதுக்கு எங்க 10 நாள் கேப் விட்டீங்க நீங்க? அது எப்ப பாரு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே. நீங்க ஒரு வாட்டி அட்டன் பண்றதே உங்க கருமையத்துல ரெக்கார்ட் ஆகும் போது அது உள்ள நடந்துகிட்டே தான் இருக்கும். அது நடந்துக்கிறபடி
நம்ம பாதையை நாம சரி பண்ணிக்கிறது தானே அகத்தாய்வு. 10 நாள் எப்படி விட்டீங்க? விட முடியாத. ஆனா சரிங்கம்மா. அப்பதான் ஒரு முறையும் மன்றத்துல சத்சங்க தொடர்போட இருங்கம்மா. தொடர்ந்து அகத்தாய்வை ஒரு வாட்டி இல்லாம தொடர்ந்து நிறைய அட்டன் பண்ணுங்க. சரிங்கம்மா. நேரம் சரிங்கம்மா. கிடைக்கும் போதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. மனம் சீக்கிரமாவே திறந்துரும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப நாம நன்றி அம்மா. அமைதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். சரிம்மா. சரிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன்மா. ரொம்ப வாழ்க நன்றி. வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளம். நன்றி நாகலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து அமுதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அமுதா அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. சரி. அம்மா இன்னைக்கு தை அமாவாசை. ஆமாங்கம்மா. எங்க பெற்றோர்களா எங்க மாமியார நல்லா நான் பாத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ தை அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு தொட்டு காக்கைக்கு சாதம் வைக்கிறோம். அது நாங்க செய்யணுமா கேக்குறேன். செய்யலாமே. அது ஒரு உயிர் தானம்மா. ஒரு உயிருக்கு உணவு அளிக்கிறதுல தப்பு இல்லையே. சரிம்மா. இப்ப நாங்க இருக்கும்போது அவங்கள நல்லா பாத்துக்கிட்டோம். இப்ப அவங்கள வச்சு நாங்க சாமி கும்பிடணுமா கேக்குறேன். இருக்கும்போது நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. இப்ப சாமி கும்பிடணுமான்னு கேக்குறீங்க. ஆமா, கரெக்ட். இருக்கும்போது நல்லா பாத்துக்கிட்டவங்க அதுக்கப்புறம் கும்பிடணுமா வேணாமான்றது இது பழக்கத்துக்காக கும்பிடுறாங்க. அப்ப நிறைவா கவனிக்காதவங்க அப்புறம் காக்கா ரூபத்துல அந்த உணவை எடுத்துப்பாங்கன்றதுக்காகவும் கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல லேயர் போற வரைக்கும் அந்த நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கம்மா. அந்த ஆன்மா ஒரு அடுத்த லேயர் அடையிற வரைக்கும் அதுக்கு அதோடைய தேவையை நிறைவேத்திக்கிறது காகத்து மூலம் நிறைவேத்திக்கிறதுக்காக வருது இல்லைங்கயா. அதனாலதான் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த காலத்துல பெரியவங்க பண்ணது. அதனால காக்காக்கு நீங்க அதுக்கப்புறம் கும்பிட்டு சாப்பாடு வைக்கிறதுல ஒன்னும் தப்பும் கிடையாது. நீங்க சாமி கும்பிடுறத நான் கரெக்டா என்னன்னு சொல்றது இல்ல. காக்காக்கு நீங்க அவங்கள நினைச்சு சாப்பாடு வைங்க. அவங்களோட அடுத்த லேயருக்கு போறதுக்கு அவங்க அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அவங்க தேவை அவங்கள அத தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு காகத்து மூலியம் வருவாங்க. ஓ, அப்படியா? ஆஹ் அதனால நீங்க சாமி வீட்டுல கும்பிடுறத பத்தி நான் இதுதான் சொல்லல. ஆனா நீங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். அது உண்மையம்மா? காக ரூபத்துல முன்னோர்கள் வருவது உண்மையா கேக்குறேன். ஆமாம்மா. காகத்துக்கு அவ்வளவு ஒரு இது இருக்குன்னு அந்த பறவைக்கு அந்த பட்சிக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கு. முன்னோர்கள் அவங்க மூலியம் வருவாங்கன்றதுக்கு அந்த அதுவும் அந்த காகத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கு. ஓ, சரி சரி. நான் ஒரு இதுல படிச்சிருக்கிறேன். இன்னொரு வாய்ப்பு வரும்போது அதை பத்தி நான் சொல்றேன். சரி, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மாமா வாழ்க வளமுடன். மஞ்சளாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். இப்பதான் சென்னை வந்திருக்கேன். ஒரு வாரம் மண்ணி தான் வரணும் டீச்சர்ஸ் காலனிக்கு மன்றத்துக்கு வரணும். வாழ்க வளமுடன். அடுத்த காயகற்ப பேச்சுக்கு என் பேரனை கூட்டிட்டு வரேன். அடுத்து இப்ப போட்டுட்டீங்க, நான் பார்த்தேன் வந்தோடனே. ரொம்ப சிறப்புமா. நான் ஒரு தை அமாவாசை முன்னிட்டு ஒரு 20 நிமிஷம் லேட்டா, ஏன்னா சத்தம் லேட்டா தான் என்னால கான்செப்ட் பண்ண முடிஞ்சு. முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு தெரியல. ஆனா விலங்குகளுக்கும் மனிதனையும் அழகா ஒப்பிட்டு நிறைய சொன்னீங்க. பறவைகள் எப்படி குரங்குல இருந்து பூனைக்குட்டில இருந்து எப்படி அது வாழுது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனாமா எனக்கு அப்போ ஒரு சிந்தனை வந்துச்சு, உங்கள்ட்ட கேட்கலாம்னு. அது 5 அறிவோட நிப்பாட்டிடுது. அந்த பேராசை, அது இது, அந்த 5 அளவு முறை எதுவுமே அதுக்கு தேவையே கிடையாது. ஆனா என்னைக்கு 6வது அறிவு வந்துச்சோ அத்தனை நல்லதும் எடுத்துக்கிறோம், கெட்டதும் எடுத்துக்கிறோம், நல்ல வழியிலையும் போறோம், தீய வழியிலையும் போறோம். பொதுவான வேர்டா சொல்றேன். அப்படிங்கிற அந்த பகுத்துணர மனவளக்கலை. ஓகே, அதுல எது நல்லது கெட்டதுங்கிறத பகுத்துணர்வ மனவளக்கலை. ஆனா இப்ப நம்மளே 1 கோடி பேர் தான் இருக்கோம். அப்படிங்கிற அந்த விலங்குகளோட ஒப்பிடும் போதுமா அந்த நிலை நம்ம மனிதருக்கு வர்றங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைல்லமா. அது எனக்கு என்னமோ நீங்க சொல்லையில தோணுச்சு. அது குட்டி அதோடைய பகுத்தறிவு அதோட விட்டுட்டு போயிடும். நம்ம தான் 3 தலைமுறை 4 தலைமுறை நிக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். இதுக்கு உங்களுடைய விளக்கம், அது 5 அறிவோட அவ்வளவுதான் இருக்கும், 6வது அறிவுக்கு தான் அதெல்லாம் தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை உங்கள்ட்ட கேட்கிறேன். நன்றிம்மா, வாழ்க வளம். 6வது அறிவுக்கு என்ன தோன்றுதுன்னு சொல்லுங்க ஒரே வார்த்தையில. ஆமா, அதாவது இந்த மாதிரி வாழணும், இப்படி இப்படி போகணும் அப்படிங்கறதெல்லாம் 6வது அறிவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா, அதாவது இறைவன் புலன்களை மனிதருக்கு ஏன் படைச்சாங்க அப்படின்னு புலன்கள் மூலம் தான் நமக்கு பதிவுகள் எல்லாம் சேர்க்கிறோம்.
அந்த புலன்களை கொண்டு இந்த அறிவை 6ஆம் அறிவை இன்னும் மெருகேத்தணும். அனுபவத்துங்கள் மூலியம் இந்த புலன்கள் மூலம் சில அனுபவங்களை பெற்று இந்த 6ஆம் அறிவை இன்னும் மெருகேற்றி நம்ம இறைவனை சீக்கிரமா நெருங்கணும் என்பதுக்காக. ஆனா மனிதனுடைய இந்த மனம் என்ன பண்ணிருச்சுன்னா அதோட வல்லமையாது பெரிய இடத்துக்கு போறதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துல ஆசை, உறவு இதுல சிக்கிக்கிறதுனாலதான் அது இறைவனை நெருங்க முடியல அதால. அப்போ அதோட பகுத்தறிவு அதை அறியாம இந்த புலன்கள் மூலம் பெற்ற பதிவு எல்லாமே சிற்றறிவுக்குள்ள அது அடக்கம் பெற்றுச்சு. அந்த பேரறிவுக்கு போற எல்லாமே அந்த மனதுக்கு இருக்கு. இது சிற்றறிவுக்குள்ள அது சிக்கும் போதுதான் விலங்குகள் அப்படி கிடையாது. நான் இந்த மனித மனம் மட்டும் இந்த புலன்கள் மூலம் சிற்றறிவோட அவன் விளங்குவது சிற்றறிவுக்குள்ள அவன் சிக்கி கொண்டதுனாலதான் அவனுக்கு எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த விலங்கு கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தன்மைகள் இவங்கிட்டயும் ப்ராசஸ் அங்க ஆயிருந்திருக்கணும். ஆனா நீ நினைச்சா அந்த தன்மைகள் எல்லாம் உனக்கு வராம உன்னால பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய பேரறிவு உன்கிட்ட இருக்கு என்பதை அறிந்து கொள்ளணும்ன்றதுக்கு அவன் மன அழைச்சூல அமைதியா வச்சிருந்தானாக்கா அதுல இருந்து அவன் மீண்டு வந்துடலாம். அதுக்கு ப்ராசஸ் இல்ல. நம்மளையும் அந்த மாதிரி விலங்கினத்தோட மாதிரிதான் வாழணும். என்ன கேட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸுக்கு எல்லாம் நாம தேடி வைக்கணும் அவங்களுக்கு அவசியமே இல்லை. எல்லாருக்குள்ளயும் இறைவன் அனுமான அறிவு கொடுத்திருக்கிறான். எல்லாருக்குள்ளயும் மனம் என்ற பெரிய பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை வச்சு அதாவது தானா வாழ்ந்துக்கும். நாம தான் பாசம் என்ற அந்த சிற்றறிவுக்குள்ள சிக்கி அவங்களுக்காக தேடுறோமே தவிர எந்த விலங்குகளும் அப்படி பண்றது கிடையாது. ஆனா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பசங்களை நாம தட்டி கொடுத்து உனக்குள்ள இவ்வளவு பெரிய அளப்பரிய அனுமான நான் இதுல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் பாருங்க. அந்த அவ்வளவு பெரிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீ நினைச்சா நீ எப்படி நினைக்குமோ அப்படி வாழ முடியும்ன்றாலும் நம்ம தட்டி கொடுத்து நாம அனுப்பணும். நாம அந்த தப்ப பண்றது கிடையாது. அந்த செயலை நம்ம செய்யறது கிடையாது. பாசம் என்ற ஒரு தப்ப பண்ணிடுறோம் நம்ம அந்த இடத்துல. விலங்குகள் அதை செய்யறது இல்ல. நாம தான் சேரும். 6 அறிவு கொண்ட நாம புலன்வசத்தால மயங்கி ஆசையில் சிக்கி பாச பந்தம் என்றத்துல சிக்கி கொள்வதனாலதான் நாம் இப்படி இருக்கிறோம். நாமளும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விலங்குகள் மாதிரி இருந்தோம்னாக்கா நம்மளோட அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம சேர்த்து வைக்கணும்ன்றதே கிடையாது. எல்லாருக்குள்ளயும் அபரிதமான சக்தி அறிவு என்பது ஒண்ணு இருக்கு. நீங்க விட்டீங்கன்னா தானா நல்லா வருவாங்க. கண்டிப்பா நன்றிம்மா. ஐயா நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்கு ஐயா நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா வாங்க வாங்க. ரொம்ப சிறப்புமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மாமா வாழ்க வளமுடன். நன்றி கிருபாநிதிமா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து சபரிஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க உங்க 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 உரை ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. நீங்க அந்த எம்ஜிஆர் பாடல்லாம் பாடி ரொம்ப நல்லா பயனுள்ளதா இருந்தது. நன்றிம்மா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஒரு பாட்டுல கூட வரும் இல்லம்மா, இப்ப தவறு என்பது தெரிந்து செய்கிறோம், தப்பு என்பது தெரிஞ்சே இந்த செய்வது அப்படின்னு அந்த பாட்டு ஒன் லைன் வரும். ஆனா இப்ப என்னன்னா உலகத்துல எவ்வளவோ தவறுகள் நடக்குது. எல்லா விஷயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல. சபரிஷ் ஐயா மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்கய்யா. சபரிஷ் ஐயா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். ஐயாவோடது லைன் ஏதோ கட் ஆயிடுச்சு போல. ஓகே. அடுத்ததாக ரமேஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையா இருந்ததும்மா. மஞ்சள் அவங்களுடைய இது கேட்க முடியல, இருந்தாலும் ஃபுல்லா யூடியூப்ல கேட்டுக்கிறேங்கம்மா. எனக்கு என்ன ஒரு கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. இந்த மனம்ங்கிறது மைண்ட் ரிலேட்டடுங்களா? மனமுக்கும் மைண்டுக்கு ரிலேட்டடுங்களா? இல்ல மனம் இந்திரியங்கள் ரிலேட்டட் இருக்குங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாக்குறது, கேட்கறது, சாப்பிட்றது, அப்புறம் முகர்றது, இந்த ஐம்புலன்கள்ல ஐம்புலன்கள் வழியாக உங்க கருமையத்தில் இருக்கிறதானது உங்கள் மூளை வழியாக எண்ணமாக செயல்படுகிறது. பார்த்தவை அனைத்தும் கருமையத்தில் சுருக்கி மூளை வழியாக விரித்து காட்டுகிறது. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொன்னதுதாங்கய்யா. கேட்க வேலைன்றீங்க, ஆனா சிந்தனை. ஆனா பெரிய கொஸ்டின் தான் கேட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிக்கல, அது ஜஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இப்போ
ஒருத்தருக்கு வந்து இந்த மனம் வந்து சரி என்ன சொல்றது உங்களுக்கு எல்லாமே இந்த ஐம்புலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து உதாரணம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுறது ரொம்ப அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இருந்திருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப மியூசிக் கேட்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து எல்லாமே இந்த ஐம்புலன்கள் வந்து எல்லாம் சரிசமமா இருக்காது. ஸோ அத வந்து எப்படி வந்து அத பாதிக்காம அது வந்து ஒரு அளவு மீறி போகாம அதாவது புலன்களோட இஷ்டத்துக்கே போகாம எப்படி நம்மள பாதுகாக்கிறதுன்னு பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு முதல் கேள்விங்கம்மா. அது எப்படி வந்து அதுக்கு இதுக்கு மட்டும் நான் முதல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்குதான் சாமி பஞ்ச இந்திரிய தவம் கொடுத்தாருங்களா? சரிங்கம்மா. பஞ்ச இந்திரிய தவம் கொடுத்து உங்கள அந்த 5 புலன்களை எந்த புலன் வீக்கா இருக்கோ அந்த புலன் பஞ்சேந்திரிய தவமும் 5 புலன்கள் மேலயும் பண்ணணும். அதுல எந்த புலன் ரொம்ப வீக்ன்றது என்னால ஏசி இல்லாம இருக்க முடியாது. இந்த தொடு உணர்ச்சிகள் மூலம் தோல் மூலம் உணர்ச்சிகள் மூலம் ஏதாவது தவறுகள் ஏதாவது ஆசைகள் அடக்க முடியலன்னா தோல் மேல எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணி தவம் ஏற்றலாம். இதே மாதிரிதான் நாக்கு காது எல்லாம் எந்த புலன் உங்களுக்கு வீக்கோ அந்த புலன் மேல அதிக நேரம் எடுத்து நீங்க தவம் ஏற்றும் போது அது உங்களுக்கு கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும். மனம் அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள அந்த புலன்கள் வந்துடும். அது எந்த மாதிரி ஒரு பதிவு கொடுக்கணுமா? இப்போ வந்து தவம் பண்றோம், அதை நினைச்சு தவம் பண்றோம். பட் எந்த மாதிரி அந்த ஒரு தாட் ஃபோர்ஸ் கொடுத்து இது சங்கல்பம், உதாரணம் சங்கல்பம் தான் கரெக்டா நான் சொல்ல வந்து சங்கல்பம் எந்த மாதிரி சங்கல்பம் கொடுத்து நம்ம இது வந்து ஒரு அளவு மீறி போகுது, பட் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும், அந்த மாதிரி தவத்துல சொல்றாங்களா தவம் முடிச்சு சொல்லுவாங்களாங்கம்மா? தவம் முடிச்சுதாங்க சொல்லணும். நீங்க அந்த புலன் மேல சும்மா கண்ணை மூடும் போதெல்லாம் அந்த புலனையே நினைச்சு நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அது உங்க கட்டுக்குள்ள வந்துடும். வந்துட்ட உடனே நீங்க வந்து இந்த புலன் இன்னை என் அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள என் தோல் வந்துடும். ஓகே, எதுக்கு கேக்குறேன்னா அறிவின் கட்டுப்பாடு கூட இந்த நாக்கு வந்துடும் சங்கல்பம் போடுங்க. உதாரணம் வந்து இப்போ பசங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் கூட ஒரு ஸ்கிரீன் டைமிங்ஸ் எல்லாம் வந்து கம்மியா தான் வச்சுக்கிறேன். பட் பசங்களை வந்து எப்படி அந்த எக்ஸாம்பிள் இந்த கண்ணு தான் வச்சுக்கலாம், அந்த பொருளை வந்து எப்படி வந்து அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்றது எனக்கு தெரியல. அதான் தவம் பண்ணி எவ்வளவு வாழ்த்துனா கூட 2 மணி நேரம் மேல ஒரு 3 மணி நேரம் மேக்ஸிமம் 4 அதே அதிகம். அது பட்சத்துல இப்ப இருக்கிற அதுல வந்து டிரைவிங்ல போகும்போது இல்ல வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது எப்பவுமே அந்த செல்லே பார்க்கும்போது கண்ணு வந்து அதனுடைய அந்த பார்வை ஆற்றல் வந்து நீங்க இல்ல நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுட்டாங்க. அவங்களுக்காக கேக்குறதல்ல பசங்களுக்காக கேக்குறாங்க. இப்ப என் கண்ணு சரியாகும்னா நான் கண்ணு மேல தவம் ஏற்றுறேன், எனக்கு வந்து அதுல ஒரு அவேர்னஸ் வருது, நான் கண்ட்ரோலுக்கு வந்துடுறேன். ஆனா நம்ம பசங்க இப்படி பண்ணும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா வாட்டுல தாங்க போடணும், வேற வழியே இல்ல. அதுதான் 65% ஆற்றல் வெளியே போகுதுங்களாம். ஆமா, 65% வெளியே போகும்போது அது கொஞ்சம் மூடனாலே நமக்கு வந்து இப்ப நான் அததான் பண்றேன். என் பாப்பாக்கு நான் அத பண்றேன். புலன்களோட அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு சாமிஜி ஆழியார்ல வந்து ஸ்டூடெண்ட் கேம்ப் வேற போடுறாங்க. அதுல வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம அனுப்பலாம். ஒரு வாட்டி அனுப்புறதுக்கு வருஷம் அந்த கேம்ப் கொஞ்சம் அனுப்பிச்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ட் தெரியும் போது தானா அவங்க வழிக்கு வந்துருவாங்க ஐயா. நானும் எங்க பாப்பாவும் இந்த வாட்டி கேம்புக்கு நானும் கூப்பிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நம்மள சாமிஜி நமக்கு கொடுத்திருக்க இந்த சலுகைகள் எல்லாம் நம்ம பசங்களுக்கு செய்யணும். கண்டிப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கேம்புக்கெல்லாம் அமுச்சு விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. பசங்க எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டாங்கம்மா. இப்போ இந்த ஆழியார்ல நடக்கிற வருஷம் ஒரு முறை நடக்கிற அந்த கேம்புக்கெல்லாம் அனுப்புங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்க. நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்க கேட்கும்போது அது ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ள தோன்றும். ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா இப்போ இது சொல்ல வந்து கண்ணுனால இப்போ நான் ஒரு இதுதான் ஒர்க் பண்ற ஒரு மல்டிநேஷனல்ல. இப்ப பாத்தீங்கன்னா லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 20-20-20 வாங்க 20-20-20 அப்படின்னாக்கா 20 மினிட்ஸ் மேல ஸ்கிரீன் பார்த்துட்டே இருந்தாங்கனாக்கா ஒரு ஆப் வந்து பாப்போம் கீழே இருந்து ஒரு பொம்மை மாதிரி வந்து ரிமைண்ட் பண்ணும். என்ன சொல்றாங்க, 20 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஆப் வந்து பாப் ஆகி நீங்க 20 மினிட்ஸ் ஸ்கிரீன் லேப்டாப்ல இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணணும், அப்படி பிரேக் எடுத்துக்கணும். எவ்வளவு பிரேக் எடுக்கணும், 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து என்ன இன்னும் 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் பார்க்கணுமா. இங்க வந்து தொலைவா ஒரு 20 அடி தொலைவா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தோம்னா நம்ம கண்ணு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். 20 அப்ப திருப்பி ஒரு 1 மினிட் பிரேக் எடுத்து பண்ணுங்க சொல்லி அவங்க அது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றாங்க. ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஐடி தான் ஒர்க் பண்ண பெரிய ஐடி கம்பெனி தான் இருக்கேன் நான். ஆப்ல இருந்தாலும் நான் வந்து ஆப் நாங்கள் டிசேபிள் பண்ணிவிடுவோம். அது வந்து ஒரு பிரசன்டேஷனா பண்ணும்போது
2-3 ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஒர்க் பண்ண ஆப் வந்து பர்பஸா இதெல்லாம் ஸ்க்ரீனை வந்து பிளாக் பண்ணும். ஸோ அது மீறியும் வந்து நாங்க என்ன பண்ணிடுறது, அதை டிசேபிள் பண்ணிடுறது. அப்போ அது அவங்க சொல்றதுல இப்போ நிறைய இந்த ஐடியில் நிறைய வந்து இந்த கண்ணுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்க்ரீனிங் டைம் 20 மினிட்ஸ் மேலே பார்க்காதீங்க, 20 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். இல்லாட்டி ஒரே அந்த கண்ணு வந்து ஷார்ட் சைட்டை பார்த்து அந்த மசில்ஸ் வீக் ஆகிடுங்களாம். லைட்டு அந்த இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்னதான் ஃபெசிலிட்டிஸ் நிறைய பெரிய பெரிய ஸ்க்ரீன் கொடுத்தா கூட ஒரு 2 அடி 3 அடி 4 அடி தான் இருக்கும். அதே அந்த 2-3 டிஸ்டன்ஸ் கண்ணு வந்து மசில்ஸ் வீக் ஆகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 40-50 இயர்ஸ் 60 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் டிராஸ்டிக்கா. அது ஒரு ஆப் இருக்குது. பட் இருந்தாலும் மைண்டு கண்ட்ரோல், அது மனசு கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு தீவிரமா ஒர்க் பண்ணும்போது அதிலே தான் ஃபோக்கஸ் தவிர ஹெல்த் எல்லாம் வந்து பின்னாடி போயிடுது. வாழ்வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்வளமுடன். ஓகேங்களா, வாழ்வளமுடன். உங்களால நாங்களும் ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கு, நன்றி. ஆப் இருக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிப்ஸ். மீண்டும் வாழ்வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து சக்தி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, அப்படியே கட் ஆயிடுச்சுங்கம்மா கொஸ்டின். ஓகேங்கம்மா, பேசுங்கம்மா, பேசுங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க உணர்ச்சி வசப்படும் போது வந்துட்டுதான் மனம் வந்து எல்லா விதமான தப்புகள் செய்யறோம். அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி லோ பண்ணிக்கணும், தவம் பண்ணணும்னு சொன்னீங்க. தவம் பண்ணும்போது எல்லாமே அமைதியா இருக்குங்கம்மா. மறுபடியும் நம்ம டெய்லி லைஃப்குள்ள பல இன்சிடென்ட்டுக்குள்ள வரும்போது நம்ம அந்த அவேர்னஸ் போயிட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம். பண்ணினதுக்கு அப்புறம் தான் அது தப்புங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கும்பா. நமக்கு வந்து தவ ஆற்றல் போதலன்னு அர்த்தம். இன்னும் பண்ணணும், இன்னும் தவம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை நம்ம இன்னும் பண்ணணும். பண்ணிட்டு நடுவுல அகத்தாய்வும் பண்ணிக்கிட்டே இருக்க இத ஃபர்ஸ்ட் குடும்பத்துலதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வெளிய ஆளுக்கு ஃபாலோ பண்றதே இல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் சொல்வாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் குடும்பத்துலதான் நம்ம பசங்க இங்க இருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் மீறி நடக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். தவம் தொடர்ந்து பண்ண போறோம் இல்லையா, பண்ணிட்டு தானே இருக்கணும், இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை இனி லைஃப்ல. அது மாதிரி நீங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இப்படி எல்லாம் பண்ண மனதுக்கு அந்த அளப்பரிய ஆற்றல் கொடுக்கும் பொழுது அது உங்க கட்டுக்குள்ள வந்துரும்பா. இன்னொரு சந்தேகம்னா, இப்ப தற்சோதனைன்னு ஒண்ணு பண்றேங்கம்மா. பல விஷயங்கள் வந்து நம்ம தப்புனே தெரியாம தான் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்போம். அது நம்மள நாமே இன்னொருத்தர் வந்து தப்புன்னு சொல்லும் போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நம்மள நாமே அதை பண்ணிட்டு இருக்கும்போது பாதி விஷயங்கள் நமக்கு தப்பாவே தெரியாது இல்லைங்கம்மா. அது எப்படி அது குறைய வாய்ப்பு இருக்குங்கம்மா சில இதெல்லாம்? அதாவது ஒரு சிலது வந்து நமக்கு சரின்னு படுறது இன்னொருத்தவங்களுக்கு சரியா படாது. ஆமாங்கம்மா. அப்படி வந்து நம்ம எல்லார் மனசையும் திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம மனசுக்கு நாம செய்யறது சரியா தப்பான்னு நமக்குதான் தெரியும். அதான் குறை காணும் நெஞ்சம் வந்து குறை காணுகிட்டே இருக்கும். நீங்க நிறைய செஞ்சா கூட அது குறை சொல்லும். அது வந்து நம்ம உங்க மனசுக்கு நீங்க பண்றது கரெக்டா? ஏமா நம்ம தப்பே பண்ணா கூட நம்மள சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா நம்ம தப்புதான் பண்ணிருக்கோன்றது நமக்கு தெரியும்ல அங்க. அதே மாதிரி நாம பண்றது கரெக்டா தப்பான்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சு நம்ம மனசாட்சி, அதுதான் மனசாட்சிப்படி நடந்துக்கிறதுன்றது. அதுதான். ஓகேங்கம்மா. அதே மனசுதாங்கம்மா தப்பையும் பண்ண வைக்குது, அத சரின்னு சொல்லுது. அதே பண்றோம், அதுவேதான் சொல்லுது. ஆமா, அதாவது மனம் உணர்ச்சி நிலையில இருக்கும்போது அது அகந்தையில இருக்கும். அது உணர்வு நிலைக்கு அமைதியா ஆச்சுனாக்கா அது அன்பு, அமைதி நிலைக்கு வரும்போது அது அன்பு நிலைக்கு வரும். ஓகேங்க, ரொம்ப நன்றி. எல்லாமே ஒரே மனம்தான். ஆனா நம்ம மனச வந்து அமைதி நிலையில வச்சுக்கணும். அதுக்காக தவ ஆற்றல கூட்டிக்கணும் நம்ம. இதுதான் அதனுடைய. அதாவது அகத்தவம் இல்லாத போது மனம் விரிய மறுக்கும். விரிய மறுக்கிற மனதுடைய மறுபெயர் தான் அகந்தை. தவம் பண்ணீங்கன்னா உங்க மனம் விரியும். விரியிற மனசுக்குதான் காந்த பெருக்கம் நல்லா இருக்கும். சரிங்களா? காந்த பெருக்கம் நல்லா இருக்க இடத்துல அமைதி இருக்கும். அமைதி இருக்கிற இடத்துல அறிவு நல்லா வேலை செய்யும். அறிவு நல்லா செய்யற இடத்துல நீங்க செய்யறது தப்பா தவறான்ற கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு எடுத்து காட்டும். தவறு பாதிக்கு உங்களை அழைத்து செல்லாது. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்பா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன்மா சங்கரிமா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ஸ்பீச் முடியும் போதுதான் வர முடிஞ்சது அமாவாசையினால. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நீ கேள்வி பதில் இணைஞ்சிட்டேன், முன்னாலேயே இணைஞ்சிட்டேன். கேள்வி இப்ப நீங்க வந்து பஞ்சேந்திரிய தவத்துக்கு சொன்னீங்க இல்லம்மா, அந்தந்த உறுப்பு மேல நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி 9 மைய தவத்துல நமக்கு அந்தந்த மையத்துல மட்டும் கொஞ்ச நேரம், இப்ப எனக்கு கொஞ்சம் பய உணர்வு படபடப்பு வரும் சில சமயம். அந்த மாதிரி இருக்கும்போது அநாதகத்துல மட்டும் செய்யலாமா அப்படி? செய்யலாமா, கட்டாயம் பண்ணலாம். அதுக்குதான்மா கேட்கலாங்கிறதுக்காக பண்ணேன். கட்டாயம் பண்ணலாம். இப்போ நமக்கு தவம் பண்ணும் போது எனக்கு ஒரு கை ரொம்ப வலிக்குதுன்னா, நீங்க அந்த கைய கூட மட்டும் நினைச்சு போக்கஸ் பண்ணீங்கன்னா ஆற்றல் அந்த கைக்கும் இறக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்க இந்த எந்த மையம் உங்களுக்கு இதுவா இருக்கோ அந்த மையத்துல நிறைய போக்கஸ் பண்ணலாம். ஓகேங்கம்மா. அது வந்து எப்படின்னா தவத்திலேயே பண்ணணுமா, இல்ல தனியா மட்டும் கொஞ்சம் நம்ம தனியா அத மட்டும் நினைச்சு தவம் பண்ணலாமா? தவம் பண்ணும் போதே அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா தவத்தோட இருக்கும் போதுதான் மன அழுச்சல் வந்து கொஞ்சம் குறைஞ்சு இருக்கும் இல்லையா? அப்போ நல்லா. அப்ப அந்த தவ மையத்துல மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் பண்ணறதுக்கு வாய்ப்பு எடுத்துக்கலாம். ஓகேங்கம்மா. நன்றிம்மா. நன்றி. பதிலுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. சங்கரிமா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ராதாம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து பார்த்திபன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. பார்த்திபன் ஐயா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. அம்மா ஒரு கவலை வந்துச்சுமா, நம்ம ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டா அதையே வந்து மைண்ட் யோசனை பண்ணிட்டே இருக்கேம்மா. அது சமம் பண்றோம், நீங்க உறவு கேட்க சொல்ல நல்லா இருக்கு. ஆனா திரும்ப வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆச்சுன்னு வச்சுக்க, திரும்ப வந்து அந்த பழைய நிகழ்வு நடந்ததே மனசு வந்து அதையே ஆசை போட்டுக்கிட்டு டிப்ரெஷன்ல இருக்குமா. அது நம்ம நீங்க அது கூடயே உறவாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சாமி சொன்னதுதான். ஒரு எண்ணம் வர வேணாம்னா கூட அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வருதுன்னா அந்த எண்ணத்தோடயே நீங்க உறவாடி கொண்டு இருக்கிறீர்கள் சொல்வார் சாமி. அப்படியோட இருக்கும் போது நீங்க அந்த பர்சனை பார்க்கும் போது அவங்களை திருப்பி திருப்பி பேசும்போது அது திருப்பி திருப்பி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப நீங்க அதுல இருந்து அவங்களுக்கு அப்படி ஒரு பர்சன் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க ஞாபகமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னாக்கா, உங்க மனதை நீங்க ஆக்னிலேயோ துரியத்திலயோ வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும்னா அவங்க கிட்ட பேசுறது எல்லாமே உங்களுடைய இதுல ரெக்கார்ட் ஆகாது. அப்படி பேசி பாருங்க. உங்களுக்கு அவங்களுடைய இதெல்லாம் உங்ககிட்ட ரெக்கார்ட் ஆகாது. அது மாதிரி எண்ணங்கள் ஓடாது. சரிம்மா. ஒரு நிகழ்வு நடந்துருது, தேவையில்லாத நிகழ்வு நடந்துருது, எதிர்பார்க்காத நடந்துருது. ஆனா திரும்ப அந்த நிகழ்வுலயே ஆமாங்க. நீங்க அத நினைக்கிறீங்க, நினைக்கும் போது வரும். அதுதான் சாமி நீங்க அதோட உறவாடிக்கிட்டே இருக்கீங்கன்றாரு. நீங்க அத நினைக்காம இருக்கணும். நினைக்காம இப்போ சமீபத்துல நான் கூட தான் எங்க மாமா ஒரு சின்ன டெத்துக்கு போயிருந்தேன். திருப்பி திருப்பி அவரை நான் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குன்னா நான் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் இனி இவரோட எண்ணங்கள் ரொம்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு அவருடைய இது குறைஞ்சிருது இல்லையா? அந்த மாதிரி நாம அதோட உறவாடும் போது அது வந்துட்டு தான் இருக்கும். இப்ப நாம அந்த சங்கல்பம் மாதிரி போட்டுட்டு அது வரக்கூடாது. அந்த மாதிரி ஆகனி துரியத்துல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க. அந்த நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அப்படி அவங்களோட இதெல்லாம் வந்து நீங்க அவங்க பேசுறது உங்க காதுல விழலாம். ஆனா உங்க மனம் ஆகினியில இருக்கிற மாதிரியே துரியத்துல இருக்கிற மாதிரியே பாத்துக்குங்க. அது உங்ககிட்ட பதிவாகாது. சரிங்கம்மா. நன்றிம்மா. சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து சரஸ்வதி தயாளன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஒரு விஷயமா சூப்பரா இருந்ததுமா இன்னைக்கு நான் கேட்டதெல்லாம். அது அமாவாசை. சரஸ்வதி அம்மா நீங்களா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நன்றி. பெரிய அமாவாசைக்கு ஒரு பெரிய கோயிலுக்கே போயிட்டு வந்த மாதிரி இதுமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம்.
மஞ்சுளாம்மா நிறைவு பண்ணிக்கலாங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்கம்மா. ரொம்ப சிறப்பான சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாவும் பொறுமையாவும் பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நாகலட்சுமி அம்மா திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அன்மியூட் கொடுத்துடலாம். நாகலட்சுமி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப வந்து சொன்னீங்கல்ல, அதாவது உணர்ச்சி நிலையில சரின்னு சொல்ற மனம் உணர்ச்சி நிலையில தப்புன்னு சொல்ற மனம் வந்து உணர்வு நிலையில சரின்னு சொல்லுதுமா. அது எப்படி? அது கொஞ்சம் சொல்லுங்களா. வாழ்க வளமுடன். உணர்ச்சி நிலையில மனசு வந்து உணர்ச்சி நிலையில தவறுன்னு சொல்ற மனம் வந்து உணர்வு நிலையில சரின்னு சொல்லுது. இப்ப நம்ம செய்யறதுக்கு சரியா? அதாவது ஒரு நல்ல செயல் வந்து நல்ல செயல்தான் அது வந்து உணர்ச்சியா இருக்கும் போது தவறுங்குதுங்களா? தப்புன்னு சொல்லுது. ஆனா உணர்வு நிலைக்கு வரும்போது அது நீ செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லுது. அது ஏத்துக்கலாமாங்க ஐயம்மா? ஒரு நல்ல செயலு உணர்வு நிலை நீங்க அமைதியா இருக்கும் போது சரின்னு சொன்னா அது சரியாதான் இருக்கும். சரிங்கம்மா. அது தவறுன்னு நினைக்குதுன்னா உணர்ச்சி நிலையில வந்து எப்படி அது தப்பா ரைட்டான்னு மனசு குழம்பின நிலை. அது ஆமா, உணர்வு நிலைக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா அது சரிதான் அது தவறுதான் அப்படின்னாக்கா அது வேண்டாம், சரிதான்னா ஏற்றுக்கோங்க. அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம உணர்வு நிலைக்கு வந்துட்டு நம்ம செஞ்சது தப்பா சரியான்னு சொல்லும்போது இல்ல நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு மனம் சொல்லுது. அப்ப அது நாம செய்யறது கரெக்டான செயல் தானே? அதான் கேக்குறேன். நீங்க உணர்வு நிலைக்கு அமைதி நிலையில ஒரு முடிவு உங்களுக்கு கிளியரா வந்துச்சுன்னா அது கரெக்ட் தான். சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைவு பண்ணிக்கலாங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.